அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசோசியேஷன் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் விஷுவலி சேலஞ்ச்டு கோயம்புத்தூர் பார்வையற்றோர் உரிமைக்கான சங்கம் சார்பாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது இந்த மாதத்துடைய இறுதி நிகழ்ச்சி. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லி அசோசியேஷன் சார்பாக இசி மீட்டிங்ல முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல சைக்காலஜி ராம் சத்யநாராயணா அவர் வந்து பேசினாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தினேஷ் பாபு அப்படிங்கிறவர் வந்து பேசினாரு. தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சண்முகப்பிரியன் அவர் வந்து பேசினாரு. ஸோ அந்த சீரீஸ்ல இப்போ நம்ம 4வது சீரீஸ், இறுதி சீரீஸ். ஸோ திஸ் இஸ் அவர் வேலிடிட்டரி சீரீஸ் அண்ட் ஸோ let me give a formal welcome address. முதல் இன்று வந்துள்ள சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் வெங்கடசாமி அவர்களுக்கு இந்த டைம்லயும் அவரோட ரிசர்ச் டைம்ல இஸ் கோயிங் டு சப்மிட் ஹிஸ் தீசிஸ். அந்த டைம்லயும் he has accepted our invitation and he has come. So first of all I welcome him. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்று இங்க இல்லை, இருந்தாலும் அவரோட வாழ்த்துக்களும் அவருடைய சப்போர்ட்டும் இங்க இருக்கு. இந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட் மயில்சாமி அவர்கள். அடுத்த அவருக்கும் ஒரு நன்றி இது மூலமா செலுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியா நம்ம அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் சி செல்வராஜ், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அவர் தலைமை உரை வழங்க இருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். அடுத்த இறுதி உரை, நன்றி உரை வழங்குறதுக்கு நம்ம டாக்டர் ஷான் ஃபரீத், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பிளஸ் அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்களையும் வரவேற்கிறேன். அது போக இப்போத்துல இசி மெம்பர்ஸ் ஒருத்தரையும் இங்க வந்தவங்க பட் வராம வெளியே இருந்து சப்போர்ட் தெரிவிச்ச அனைவருக்கும் என்னோட நன்றியும் வெல்கமையும் தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் முன்னாள் ஃபவுண்டர்ஸ், அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ், இசி மெம்பர்ஸ், அப்புறம் மெம்பர்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிற அசோசியேஷனோட மெம்பர்ஸ் பிளஸ் நான் மெம்பர்ஸ், இன்று இந்த 4 வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆவரேஜ் போட்டா கூட ஆல்மோஸ்ட் 250 கிட்ட விஷுவலி சேலஞ்ச் மெம்பர்ஸ் நிறைய பேர் இதுல பங்கேற்று பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஈவெண்ட், அதனால ஒரு இங்கிலீஷ் பிளஸ் விஷுவலி சேலஞ்ச் அப்படிங்கும் பொழுது நான் விஷுவலி சேலஞ்ச், நான் டிசேபிள்டு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எல்லாத்தையும் நான் வருக என வரவேற்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை நெஃப்யூ இஸ் கிவிங் த டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் த பாஸ்ட் 4 weeks. அவர் தான் அட்மிட் பண்றது, ரெக்கார்ட் பண்றது, மியூட் பண்றது எல்லாமே. ஸோ அவரையும் வருக என வரவேற்று அனைத்து இன்னைக்கு ஜாயின் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று அடுத்தபடியாக அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் சி செல்வராஜ் சார் அவர்கள் தலைமை உரை. வணக்கம். கேக்குதா ஹுசேன்? கேக்குதா? எஸ் சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய வெங்கடாசாமி அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அதுபோல சங்கத்தின் தலைவர், செயலர், பொருளாளர், துணை செயலர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பார்வையற்றோருக்கான உரிமைக்கான சங்கம் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இவற்றுடைய முக்கியமான குறிக்கோள் பார்வையற்றோருடைய உரிமைகளை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இதனுடைய வேலை. இது ஆண்டுதோறும் 3 விதமான விழாக்கள் நடத்துகிறோம். ஒன்று வந்து இது லூயி பிரடே, ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் கடைசி வாரம் அல்லது பஸ் வாரம் சண்டே நடத்துவோம். இதில் வந்து சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இங்கே இருக்கக்கூடிய பார்வையற்ற மாணவர்களுக்கு பிரெயில் ரீடிங், ரைட்டிங், அப்புறம் பார்வையுள்ள மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, இது மாதிரியான போட்டிகளும் வினாடி வினா போட்டிகளும் நடத்துகிறோம். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம்
ஹெலன் கெலட் கொண்டாடுகிறோம். அந்த ஹெலன் கெலட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்வையற்றோட குழந்தைகள் படிப்பதற்காக ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக தரோம், ஒரு 5 பேர்த்துக்கு தரோம். அப்புறம் 3வது ஒவ்வொரு ஆண்டும் சங்கத்துடைய பொதுக்குழு வந்து செப்டம்பர் மாதம் ஹாஸ்பிட்டல் நடக்கும். இந்த கடந்த ஓராண்டு தவிர்க்க முடியாத சில காரணங்களால், இந்த கொரோனா மாதிரியான கஷ்டத்தால் நம்மளால் வந்து இந்த விழா வந்து நடத்த முடியல, நடத்த முடியல. அதனால தான் போன ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட செயற்குழுவில் ஒரு முடிவு பண்ணோம். மே மாதத்தில் இருக்கக்கூடிய 4 வாரமும் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியல, ஸ்டார்டிங் தெரியல எங்களுக்கு ரொம்ப எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு வந்தது. அது ரொம்ப உதவிகரமாக இருந்தது உசேன். ஸோ எங்களுடைய நண்பர் ரொம்ப முக்கியம், உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற விட எங்களுடைய நண்பர், அவருடைய உதவியை மறக்க முடியாது. ஏன்னா இப்போ 4 வாரமும் வந்து சக்ஸஸ் நடக்கிறதுனா அது மெயின் காரணம் உசேன் தான். அதனால இது மாதிரியான விழாக்கள் நடந்தது. இனிமேலும் உங்களுக்கு இது மாதிரியான தேவைகள் இருக்குது என்று சொல்லுங்க. அந்த தேவைகளுக்கு ஏற்ப நம்முடைய ப்ரோக்ராம் மாற்றி அமைப்போம். இந்த ஆண்டிற்கு இந்த மே மாதம் 4 ப்ரோக்ராம் முடியுது. ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது, எங்களுக்கு இது மாதிரியான தேவைகள் அப்படின்னாக்க எங்கள் சங்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான இது வந்து நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலம் கண்டிப்பாக செய்து தருவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்கிய டாக்டர் சி. செல்வராஜ் அவர்களுக்கு என்னை வாழ்த்திய அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன், நம்ம சீஃப் கெஸ்ட் மெயின் கோர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் மிஸ்டர் வி வெங்கடசுவாமி அவர்கள், ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வி ஹாவ் டு மென்ஷன். பிகாஸ் இங்கேருந்து சென்னையில இருந்து எல்லா பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல இருந்துட்டு when I went to Hyderabad, ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்லாம் ஒரு சின்ன சர்க்கிள் தான். அதுல வெங்கடசாமி அவர்களும் எனக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட். எனக்கு சாப்பாடு கூட்டிட்டு போறதுக்கு, சின்ன விஷயத்துல இருந்து அக்கௌண்ட்ல போய் அமௌண்ட் எடுக்கணும், இல்ல டீச்சர்ஸ்ட போய் பேசணும், என்ன ஒரு இதா இருந்தாலும் ஹீஸ் அ குட் ஹியூமன் பீயிங் அண்ட் வெரி ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் ட்ரூ ரிசர்ச். ஸோ அவரோட ரிசர்ச்சை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கு. ஏன்னா he is also visually challenged and he is researching on visually challenged. ஸோ அப்போ அது ஒரு ரெலவெண்டான டாபிக்கா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் அவரை இன்வைட் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ he readily accepted, although he is at the verge of his submission and he is very busy, but for the benefit of all he accepted the invitation. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல அவர் படிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் பெட்டர் விஷன் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் அவருக்கு இருந்துச்சு. பட் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ இஸ் இன்டு ரிசர்ச். ஆஃப்டர் இஸ் யூஜி ஹி ஜாயின்ட் இன் லாயலா காலேஜ்ல ஜாயின் பண்ணாரு. அதுக்குள்ளாரே அவருக்கு சீஃபுல்ல இப்ப சொல்லப்படுற காலேஜ்ல அவருக்கு எம்ஏ கிடைச்சிச்சு. ஸோ அங்க அவர் வந்து அப்பதான் ஜாயின் பண்றாரு. நாங்க அவரை மீட் பண்றோம். பிளஸ் அப்புறம் அங்கே அப்படி பிஎஸ்சி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் ஹி ஹஸ் ஒர்க் இன் ரத்னம் அண்ட் செவரல் அதர் காலேஜஸ். ஹி ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டேட்ல. இந்த டாபிக்கோட ரெலவென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை டினை பண்ணலாம். someone has to turn off the mic. okay, so பாத்தீங்கன்னா இது கான்ட்ரவர்ஷியலான ஒரு இது கூட. ஏன்னா பிரெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பேங்க்குக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், இது எங்களுக்குள்ளார பேசாத ஒரு விஷயமா கூட இருக்கு. என்னன்னா பேங்கிங்க்கு போனா டோட்டலி விஷுவலி சேலஞ்ச் பை பர்த். யாராவது ஒரு விஷுவலி சேலஞ்ச் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டுற ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அங்கேயே ஒரு பார்ஷாலிட்டி மாதிரி தான் இருக்கும். அதுல கொஞ்சம் லோ விஷனா இருக்கிறவங்க அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்போ அங்க ஒரு இன்விசிபிளா பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். பிரைவேட் செக்டர்ஸ்ல நிறைய பிரைவேட் செக்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாலுமே ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லோ விஷனோ பார்ஷியலி சைட்டர் தான் இது பண்ணுவாங்க. அங்க ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தெரியும். சரிங்களா? அது எப்படி ஒரு சைட்ல ஜாப்ல இருக்கோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஓப்பனா எல்லாம் we have to place it on the table. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெயில் தெரிஞ்சவங்க பிரெயில் தெரியாதவங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்னன்னா பிரெயில் தெரிஞ்சவங்க தான் பிளைண்ட், பிரெயில் தெரியாதவங்க வந்து இல்லிட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அப்படின்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடுவுல பிளைண்ட் ஆயிருப்பாங்க, இல்ல லோ விஷன் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எழுத்து அறிவு இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்கிரிப்ட் தான் மாறுது. பிரெயில்ங்கிற ஸ்கிரிப்ட் மாறுது.
லிட்ரேட் ஒரு இங்கிலீஷ்ங்கிற ஸ்கிரிப்ட் தான் மாறுதே தவிர்த்து 2 பேருக்குமே எழுத்து அறிவு இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த அந்த மாதிரியும் சில இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா நார்மலுக்கும் சரி, நார்மல் இல்லாதவங்களுக்கும் சரி ஒரு ஸ்பெல்லிங் இஷ்யூ இருக்குமா? ஸ்பெல்லிங்ல ட்ரபிள் இருக்கா? எனக்கு இருக்குங்க. எனக்கு வந்து ஸ்பெல்லிங் இஷ்யூ ஒரு பெரிய அவமானம். சரிங்களா? நான் ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தாலும் எனக்கு ஒரு சில ஒரு என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இல்ல ஒரு பாசிவ் ஒரு ஆக்டிவ் வொக்காபுலரி கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ஆர் ஒரு மேபி 400 சரிங்களா? பாசிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கலாம். ஒரு 1000, 3000 இருக்கலாம். ஆனா அத நான் ஆக்டிவா யூஸ் பண்ண போறதில்ல. இப்ப நான் பேசும்பொழுது ஐ கேன் யூஸ் எனி வேர்ட் லைக் சசி தரூர் மாதிரி ஹிப்போபொட்டமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்டுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி போயிடுவேன். ஆனா when it comes to write something, when I'm going to use the laptop or something, எனக்கு என்னன்னா ஐ ஸ்ட்ரகிள். என்னால அந்த தெரிஞ்ச ஸ்பெல்லிங்க்கு என்னால எழுத முடியும், தெரியாததுக்கு நான் அந்த வேர்டையே அவாய்ட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இது எனக்கு மட்டும் தானா, நடுவுல பிளைண்ட் ஆனா மட்டும் தானா, இல்ல இது இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதை பாத்தீங்கன்னா அதுலதான் நம்ம இப்போ வெங்கடசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா அதுல ரிசர்ச் பண்றாரு. நமக்கு அதுல ஏற்படக்கூடிய டவுட்ஸ் பிளஸ் டீச்சரா பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு விஷுவலி சேலஞ்ச் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி யூஸ் இருக்கும், ஒரு பேரண்டா எப்படி விஷுவலி சேலஞ்சை ஹேண்டில் பண்றது இல்லைங்களா, நமக்கு நாமே நம்ம பிரெயின்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, நம்ம எப்படி கத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ இன்வைட் வெங்கடசாமி. இஃப் யூ ஆர் ரெடி யூ கேன் கோ அஹெட். எஸ் சார். முதல்ல என்னோட வணக்கத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டேன். ஆர்விக் ஆர்கனைசர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மெயினா ஹுசைன் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லணும். அவர் எப்போதுமே எனக்கு ஒரு மாரல் இன்டலெக்சுவல் சப்போர்ட் ஆரம்பத்துல இருந்தே. ஒரு டெக்கேடுக்கு மேல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி சிபி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் எனக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து ஹுசைன் அண்ணா சொன்ன மாதிரி பார்வையற்ற மாணவர்கள் எப்படி ஆங்கில எழுத்துக்களை, ஆங்கில ஸ்பெல்லிங்கை எளிதா புரிஞ்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாபிக். இதுலதான் நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுல முதல்ல நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆனா யாரும் இதுக்காக மைக்க டர்ன் ஆன் பண்ண தேவையில்ல. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா போதும். நான் முதல்ல ஒரு 5 வார்த்தை சொல்றேன். இந்த 5 வார்த்தைய எப்படி நீங்க அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் முடிவு பண்ணீங்க அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் கடைசியா கேட்கிறேன். ஒரு 5 வார்த்தை சொல்றேன். உதாரணத்துக்கு முதல் வார்த்தை புக், ரெண்டாவது வார்த்தை ஹாப்பி, மூணாவது வார்த்தை டெக் சாவி, நாலாவது வார்த்தை ஜுக்கீனி, அஞ்சாவது வார்த்தை ஜைட்கெய்ஸ்ட். சோ இப்ப நான் 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். புக், ஹாப்பி, டெக் சாவி, ஜுக்கீனி, ஜைட்கெய்ஸ்ட். இப்போ இது 5 வார்த்தையில எத்தனை வார்த்தைக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுதுன்னு யோசிச்சுக்கோங்க. எந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியலங்கிறத யோசிச்சுக்கோங்க. அப்படி ஸ்பெல்லிங் தெரியாத வார்த்தையை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. நான் கடைசியா இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, குழந்தைங்க எப்படி எல்லாம் ஸ்பெல் பண்றாங்க ஒரு வார்த்தையை அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 5 வார்த்தை சொல்றேன். அதுக்கப்புறம் என்னோட ஆய்வறிக்கையோட முடிவுகளை சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை நான் கண்டினியூஸா சொல்றேன். ஓகே, இப்போ எம்டி அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெல் பண்ண சொன்னா குழந்தைங்க பெரும்பாலும் EMPTY அப்படிங்கிற கரெக்ட் ஸ்பெல்லிங்க்கு பதிலா MT அப்படின்னு ஸ்பெல் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது, போட் அப்படின்னு சொன்னா BOT அப்படிங்கிறது பதில BOAT அப்படிங்கிற கரெக்ட் ஸ்பெல்லிங்க்கு பதில BOT அப்படின்னு ஸ்பெல் பண்றாங்க. மூணாவது, சில்க் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க, SILK. அதை எழுத சொன்னா குழந்தைங்க சிக்னு எழுதுறாங்க, SIK அப்படின்னு எழுதுறாங்க. பெரும்பாலான குழந்தைகள், நான் சொல்றது வந்து எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் எழுதுவாங்கன்னு சொல்ல, பெரும்பாலான குழந்தைகள் இப்படிதான் எழுதுறாங்க. அதே மாதிரி SICK அப்படி சிக் அப்படின்னு சொன்னா SIKன்னு எழுதுறாங்க. சோ SILKக்கும் அவங்க சிக்னு தான் எழுதுறாங்க, SICKக்கும் அவங்க SIKன்னு தான் எழுதுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி விளக்கமா நான் சொல்றேன். இப்போ முதல்ல ஒரு சின்ன விஷயம், ஸ்பெல்லிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரீஃப் நோட்ல முடிச்சுக்கிறேன். ஸ்பெல்லிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதுவும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இந்த டிஜிட்டல் ஏரால
ஸ்பெல் செக்கர்ஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நமக்கு ஸ்பெல்லிங் சஜஷன்ஸ் வருது. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஸ்பெல்லிங் எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். முதல் காரணம் வந்து அகாடமிக்ஸ், படிப்புக்காக. ஒரு ஸ்பெல்லிங்கை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் போது பல வார்த்தைகள் உங்க மனசுல உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். மென்டல் லெக்சிகன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பல வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். பல வார்த்தைகள் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுன்னா எழுதுறதும் படிக்கிறதும் ரொம்ப எளிதா இருக்கும். பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் உங்களை ஒரு 2 லைன் எழுத சொல்லிட்டு அதுல 5 வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன்னா, அதாவது என்ன இப்ப நீங்க ஒரு விஷுவலி எழுத சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க சிந்தனை தடப்படும். இந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் எழுதும்போது ஸ்கிரைப் வந்து நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட், நிறைய வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஸோ அது அவங்க மிஸ்டேக் இல்லை, அது நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ அப்படி ஸ்பெல்லிங் கேட்கும்போது பெரும்பாலான சமயத்துல என்னோட சிந்தனை வந்து ஸ்பெல்லிங் சிந்திக்கிறதுலேயே போயிடும். கருத்து என்னன்னு சொல்ல வர்றதுல என்னால கவனம் செலுத்த முடியாது. ஸோ ஸ்பெல்லிங் எஜுகேஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸ்பெல்லிங்னால ஒகாபுலரி, சைஸ் ஆஃப் ஒகாபுலரி இன்க்ரீஸ் ஆகுது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எழுதுறது படிக்கிறது ரொம்ப ஈஸியா ஆகுது. எழுதுறது படிக்கிறது மூலயமா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதிகமாகுது, நல்ல பேச்சு திறன், எழுத்து திறன் நல்லா வருது. ஓகே, இது வர்றது மூலயமா அவங்க தடை இல்லாம சிந்திக்க முடியுது. சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் ரோல் பிளே பண்ணுது. ஓகே, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல எதுக்கு நமக்கு ஸ்பெல்லிங்? அதான் ஸ்பெல் செக்கர்ஸ் இருக்கே அப்படின்னு சொன்னா, ஈவன் ஃபார் ஸ்பெல் செக்கர்ஸ் இருந்தாலும் அதுக்கும் நீங்க ஒரு பேசிக் ஸ்பெல்லிங் நாலேஜ் வேணும். நீங்க ஒரு அளவுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுக்கலன்னா அது கரெக்டான ரிசல்ட் கொடுக்காது, கரெக்டான சஜஷன்ஸ் கொடுக்காது. ஸோ ஈவன் இன் திஸ் ஏஜ் ஆஃப் டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஸ்பெல்லிங் ரொம்ப அவசியமா இருக்கு. அதே மாதிரி அதுல நிறைய காக்னிட்டிவ் ரிசோர்சஸ் அடங்கி இருக்கு, அதாவது சிந்திக்கிறதுக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். 2வது ஜாப். இப்ப நம்ம எங்கேயாவது போகும்போது யாராவது ஒரு லெட்டர் எழுத சொன்னாலோ, இல்ல ஒரு சிவி எழுத சொன்னாலோ, கவர் லெட்டர் எழுத சொன்னாலோ, இல்ல நம்ம சுப்பீரியருக்கு நம்மளே லெட்டர் எழுதுனாலும் ஸ்பெல்லிங் தெரிஞ்சுன்னா அது வந்து நமக்கு தடை இல்லாம எழுத முடியும். அதே மாதிரி பல ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, பல பேர்த்தோட ஜாப் அப்ளிகன்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லுது. ஸ்பெல்லிங் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸா பார்க்கப்படுது. ஸ்பெல்லிங் வந்து இப்போ ஸ்பெல்லிங் தெரிஞ்சா அவரை படிச்சவரும், தெரியலன்னா அவரை சரியா படிக்காதவரும் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஸ்பெல்லிங் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஓகே, இப்போ நான் ஸ்பெல்லிங்கோட முக்கியத்துவத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்பெல்லிங் ஏன் விஷுவல் இம்பேக்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரீஃப் நோட்டையும் பார்த்துருவோம். ஸ்பெல்லிங் ஏன் விஷுவல் இம்பேக்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, விஷுவல் இம்பேக்ட் லெஸ் எக்ஸ்போஜர் டு பிரிண்ட்டை பார்த்து நம்ம படிக்கிறது கிடையாது. அதனால வார்த்தைகளோட நம்ம படிக்கிறதோட எண்ணிக்கை, நம்ம படிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதாவது சைட்டட் நிறைய இப்போ இன்சிடென்டல் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அதாவது அன்பிளான்டு இன்ஃபார்மல் லேர்னிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பில் போர்ட்ஸை பார்ப்பாங்க, நோட்டீஸ் போர்டை பார்ப்பாங்க, பேம்ப்ளெட்ஸை பார்ப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எழுத்துக்களோட அவங்களோட தொடர்பு ரொம்ப அதிகம். நம்ம விஷுவல் இம்பேர்டை பொறுத்தளவு பிரைல் யூஸ் பண்றவங்களுக்கு பரிச்சயம் இருக்கு, இருந்தாலும் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஒரு 4வது 5வது வரைக்கும் ஓப்பன் பிரைல் யூஸ் பண்ணாங்க. ஓப்பன் பிரைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்ல விரும்புறேன். அதாவது இங்கிலீஷ் வார்த்தையை இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பெல் பண்றோமோ அதே மாதிரி ஸ்பெல் பண்றது ஓப்பன் பிரைல் சொல்லப்படுது. ஆனா ஒரு 4வது 5வதுக்கு மேல பிரைல் யூஸ் பண்றவங்க வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா புக் சைஸை குறைக்கிறதுக்கும் அதை நம்ம வசதியை ஹேண்டில் பண்றதுக்கும் கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. கான்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா சுருக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்மீடியட் அப்படின்னு சொல்லும்போது இம்மீடியட்னு ஃபுல் ஸ்பெல்லிங் சொல்லாம IMM அப்படின்னு சொல்லி சுருக்கமா முடிச்சிடுறாங்க. ஸோ இதனால நமக்கு ஸ்பெல்லிங் மறந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் ரீடர்ஸ், ஹியூமன் ரீடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெல்லிங்க்கு எக்ஸ்போஸே ஆகிறது இல்லை. வேர்டை லிசன் பண்ற வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதனால இதெல்லாம் விஷுவல் இம்பேர்டுக்கான பெக்யூலியர் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அடுத்ததா நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான ஆய்வு அறிக்கை முடிவுகள் என்ன, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். முக்கியமான ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா, எழுதுறது வந்து ஒரு மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது. எழுதுறது வந்து ஒரு விஷுவல் ப்ராசஸ் கிடையாது. அதாவது லேர்னிங் டு ஸ்பெல் இஸ் நாட் அ விஷுவல் ப்ராசஸ், ரோட் விஷுவல் ப்ராசஸ். ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்றது கிடையாது, ஒரு விஷுவல் ப்ராசஸ் கிடையாது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு ஒளியை குறிக்கிற எழுத்துக்கள் வந்து ஒளியை குறிக்குது, அதுதான் முக்கிய ப்ராசஸ்.
ஒரு 80% வார்த்தைகள் அதோட அந்த வார்த்தையோட ஸ்போக்கன் வேர்டை தான் குறிக்குது. இப்ப நம்ம ஒரு வார்த்தை எழுதுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹாப்பி அப்படின்னு எழுதுறோம்னா, அந்த ஹாப்பிங்கிற அந்த உச்சரிப்புல இருந்து தான் நம்ம ஸ்பெல்லிங்கை ப்ரொடியூஸ் பண்றோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கிலீஷை தாய்மொழியா கொண்டவங்களும், ரெண்டாவது மொழியா கொண்டவங்களும், இல்ல பன்னாட்டு மொழியா படிக்கிறவங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் தாய்மொழியா யூஎஸ், யூகே இந்த மாதிரி நாடுகள்ல படிக்கிறாங்க, செகண்ட் லாங்குவேஜா இந்தியா, சைனா, பன்னாட்டு மொழியா அது மாதிரி நிறைய பரிமாணத்துல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நம்ம பார்க்க வேண்டியது. இவங்க எல்லாருமே ஒரே விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்றாங்க, ஒரே விதமான ஸ்பெல்லிங் எரர்ஸ் தான் பண்றாங்க. அவங்க வித்தியாசமான ஸ்பெல்லிங் எரர்ஸ் பண்றது கிடையாது. பெரும்பாலும் நான் சொல்றது பெரும்பாலான எழுத்துக்களை ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த டிகிரி மாறுது. என்ன அப்படின்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் 10 தப்பு பண்ணா இவங்க இங்கிலீஷ் ரெண்டாவது லாங்குவேஜா படிக்கிறவங்க 20 தப்பு பண்றாங்க. அதான் 3வது 4வது லாங்குவேஜா படிக்கிறவங்க 30-40 தப்பு பண்றாங்க. அப்போ தப்புகள் எல்லாம் ஒண்ணுதான், அதோட அளவு தான் மாறுது. இது நம்ம கருத்துல வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதேதான் விஷுவலி இம்பேர்டுக்கும் சைட்டட் லேர்னர்ஸ்க்கும். பார்வை உள்ள மாணவர்களும் பார்வை அற்ற மாணவர்களும் ஆங்கிலத்தை பொறுத்தளவு ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்கோ, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலோ, டிஃப்ரெண்ட் இதோ தேவையில்லை. இன்க்ளூசிவ் செட்டப்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா, சைட்டட் ஸ்டூடெண்ட்ஸை விட விஷுவலி இம்பேர்ட் கொஞ்சம் அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். சோ இது இப்ப நான் ஆய்வறிக்கைகளோட முடிவுகளை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இங்கிலீஷை பத்தி பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது. ஏன் அப்படின்னா, ஏன் அது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு மொழியியலாளர் சொல்றாரு, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இஸ் அன் இன்சல்ட் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மனித ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இங்கிலீஷ்ல என்ன கஷ்டம் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு 1500 வருஷம் பழமையான மொழி. வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசின லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ அப்போ பல நூற்றாண்டுகளை அது கடந்து வந்திருக்கு. அப்போ பல நூற்றாண்டுகளை கடந்து வரும்போது பல வித்தியாசங்களை அது சந்திக்குது. பல உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது 6ஆம் நூற்றாண்டுல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், 10ஆம் நூற்றாண்டுல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், 14, 15ல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். உச்சரிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஸ்பெல்லிங் ரிமைன்ஸ் சேம். எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா டயலக்ட்னு சொல்லுவோம். டயலக்ட்னா என்னன்னா, இப்போ சென்னையில ஒரு மாதிரி பாஷை பேசுறாங்க, திருநெல்வேலியில ஒரு மாதிரி பாஷை பேசுறாங்க. ஸோ ஆனா அவங்க எல்லாரும் எழுதுற எழுத்து ஒண்ணுதான். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் மாறுது, ஸ்பெல்லிங் ரிமைன்ஸ் சேம். இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸ்பெல்லிங் ஏன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஏன் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது முக்கிய காரணம் என்னன்னா, லோன் வேர்ட்ஸ். லோன் வேர்ட்ஸ்னா நம்ம கடன் வாங்கிய சொற்கள், பாரோட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பெரும்பாலான ரிசர்ச்சர் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். இங்கிலீஷை பொறுத்தளவு நம்ம கடன் வாங்கின வார்த்தை திருப்பி கொடுக்கல, அது நேச்சுரலைஸ் பண்ணப்பட்டிருச்சு இங்கிலீஷ்லயே. ஸோ டோனர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்தெல்லாம் டோனர் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ்க்கு மெயினா கிரீக், லாட்டின் அண்ட் பிரெஞ்சு. ஏன் அப்படின்னா லாட்டினும் பிரெஞ்சும் இங்கிலீஷ்காரர்களை ரொம்ப நாள் ஆண்டாங்க. அதனால அவங்களோட வார்த்தைகளை அதிகமா நம்ம பிரயோகிக்கிறோம். அப்ப அவங்க வார்த்தையை நம்ம ஏத்துக்கும் போது அந்த ஸ்பெல்லிங்கையும் ஏத்துக்க செய்யறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கடினமான விஷயத்த சொல்றேன். இப்ப க அப்படிங்கிற சவுண்ட புக்ல கேன்னு சொல்றோம், பேக்ல சிகேன்னு சொல்றோம், சக்கம்ல SUCCUMB சிசின்னு சொல்றோம், பேனிக்ல சின்னு சொல்றோம், ஆன்டிக்ல QUEன்னு சொல்றோம், குயின்ல QUன்னு சொல்றோம், கோரஸ்ல CHன்னு சொல்றோம். ஆனா எல்லாத்துக்குமே ப்ரொனவுன்சியேஷன் ஒண்ணுதான், க. இப்ப நான் சொன்ன அத்தனை வார்த்தையிலையும் க வந்து கேவால ரெப்ரசென்ட் பண்ணப்படுது, சிகேவால ரெப்ரசென்ட் பண்ணப்படுது, QUEஆல ரெப்ரசென்ட் பண்ணப்படுது, CHஆல ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, CHங்கிறது கிரீக் வேர்டு. கோரஸ், கிரீக்ல கோரஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, அதுல இருந்து வர்றது. அதனால அதை CHன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். உதாரணத்துக்கு PHன்னு ஒரு வார்த்தை கூட கிரீக்ல இருந்து வர்றதா, பிலாசபி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து. அதுல இருந்து தான் நம்ம போனை FONன்னு சொல்லாம PHONEன்னு சொல்றதுக்கு காரணம், அது வந்து ஒரு கிரீக்கால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்ட வேர்டு. ஓகே, இப்படி பல விஷயம் இருக்கு. இதுல இன்னும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் போனிமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுல க்ளூவே இருக்காது. இப்ப ஹோம்னு சொல்றேன், HOM, அந்த 3 ஒலிகளும் அதுல வரும். ஆனா ஈங்கிற ஒலி மட்டும் அதுல வராது. சோ
உச்சரிப்புல எந்த ஒளி இல்லையோ அந்த ஒளி இல்லாத எழுத்து வார்த்தையில வரும்போது அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் சைலண்ட் இ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐலாண்டு கூட சொல்லலாம். ஐலாண்ட்ல எஸ்ங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்க மாட்டோம், ஆனா எழுதும் போது ISLAND தான் எழுதுவோம். குழந்தைங்க படிக்கும் போது ஐஸ்லாண்டுன்னு படிப்பாங்க. சோ இந்த மாதிரி கஷ்டத்துக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கடினமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் தான் காரணம். இன்னும் மேல ஒரு சில விஷயங்கள் இங்கிலீஷ் மொழியை பத்தி இருக்கு. இங்கிலீஷ் மொழிங்கிறது ஒரு ஆல்பபெட்டிக் ரைட்டிங் சிஸ்டம். ஆல்பபெட்டிக் ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எழுத்து வகைகளை ரெண்டா பிரிக்கிறாங்க. ரைட்டிங் சிஸ்டம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு மீனிங் பேஸ்ட், ஒன்னு சவுண்ட் பேஸ்ட். மீனிங் பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்துக்கள் வந்து மீனிங்கை குறிக்கும். சவுண்ட் பேஸ்ட்ல எழுத்துக்கள் வந்து சவுண்டை குறிக்கும். இங்கிலீஷ் வந்து ஒரு ஆல்பபெட்டிக் ரைட்டிங் சிஸ்டம். இங்கிலீஷ் எழுத்துக்கள் சவுண்டுகளை குறிக்குது. இது ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷ்ல மார்போபோனிமிக்னு சொல்லுவாங்க. ஏன் மார்போபோனிமிக்னு சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் வந்து மீனிங்கால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இங்கிலீஷ் வந்து பிற மொழிகளை காட்டிலும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மொழி. அதுக்கு உதாரணம் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ். லெட்டர் நேம் லெட்டர் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டர் நேம் லெட்டர் சவுண்ட்னா என்ன அப்படின்னா, லெட்டர் நேம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஸ்கூல் படிச்சப்போ எனக்கு லெட்டர் நேம் லெட்டர் சவுண்டுங்கிற டிஸ்டிங்ஷனை சொல்லி கொடுக்கல. ஏன் அப்படின்னா, லெட்டர் நேம்ங்கிறது வந்து ஒரு வார்த்தையோட அடையாளம், ஒரு வார்த்தையோட பேர் தான். ஏங்கிறது ஒரு வார்த்தையோட பேர் தான். அது 9 விதமான ஒலிகளை எழுப்புது. இதே பி பாத்தீங்கன்னா, பிங்கிறது அந்த வார்த்தையோட பேர் தான். அந்த வார்த்தையோட ஒலி வந்து ப. சோ இது மாதிரி ஒரு வார்த்தை பல மொழி, ஒரு வார்த்தைக்கு இது மாதிரி லெட்டர் நேம் லெட்டர் சவுண்ட், அதாவது நேம்ங்கிறது வந்து பெயரை குறிக்குது, சவுண்டுங்கிறது வந்து அது எழுப்புற ஒலியை குறிக்குது. குழந்தைங்க ஸ்பெல்லிங் எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த லெட்டர் எப்படி சவுண்ட குழந்தைங்க வந்து அந்த லெட்டர் சவுண்ட பேஸ் பண்ணி தான் ஸ்பெல்லிங் எழுதுறாங்க. ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எழுதுறாங்க, ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி தான் எழுதுறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன 26 லெட்டர் 44 சவுண்டு, இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம். என்ன அப்படின்னா, 40க்கு மேற்பட்ட சவுண்டுகளை 26 லெட்டர்ல சொல்றது. அதே மாதிரி கிராஃபியம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கிராஃபியம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒளியன் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. ஒளியன்னா என்ன அப்படின்னா, பிங்கிற எழுத்து பங்கிற சவுண்ட, அந்த பங்கிற சவுண்டு தான் பொனின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், தமிழ்ல ஒளியன்னு சொல்றாங்க. அந்த பொனிம் அப்படிங்கிறது ஒரு லெட்டர்ல, தமிழை பொறுத்தளவு ஒரு பொனியனுக்கு ஒரு லெட்டர் தான். இப்ப கங்கிற சவுண்டுக்கு காங்கிற எழுத்து மட்டும்தான். ஆனா இங்கிலீஷை பொறுத்தளவு பல லெட்டர்ல 4 லெட்டர் வரைக்கும் ஒரு சவுண்டை குறிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிராடில் அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா, ஏங்கிற ஒரு வார்த்தையில அந்த ஏங்கிற சவுண்டை குறிக்கிறோம். மே அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா AY அப்படின்னு ரெண்டு எழுத்துல குறிக்கிறோம். ரெயின் அப்படிங்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா EIGN, இது 4மே ஏ தான் குறிக்குது. அதே மாதிரி வெய்னா வெயிட்டோட வெர்ப் ஃபார்ம் WEIGHT, இதுல EIGH, இது 4மே வெய்ய தான் குறிக்குது, சாரி ஏ தான் குறிக்குது. சோ தமிழ் மாதிரி ஒரு பொனியனுக்கு, ஒரு ஒளியனுக்கு ஒரு எழுத்து கிடையாது. ஒரு எழுத்தும் இருக்கலாம், 2 எழுத்தும் இருக்கலாம், 3 எழுத்தும் இருக்கலாம், 4 எழுத்தும் இருக்கலாம். இதுதான் இங்கிலீஷோட முக்கியமான காம்ப்ளெக்சிட்டிக்கு காரணம். ஓகே, இந்த மாதிரி கிராஃபியம் வந்து 250க்கும் மேற்பட்டு இருக்கு. சோ அப்ப 40 சவுண்டு தான், ஆனா 250 கிராஃபியம் இருக்கு. அப்ப 250 கிராஃபியம், 40 சவுண்டுக்கு 250 கிராஃபியம் இருந்தா அது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. சோ இப்ப இப்படி இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்போது எப்படி இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ல எந்தெந்த தாக்கம் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது தாக்கம்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, எதால அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுது, என்னென்ன ஃபேக்டர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. 3 ஃபேக்டர் தான். என்ன அப்படின்னா, ஒன்னு சவுண்டு, இன்னொன்னு பிரிண்ட், இன்னொன்னு மீனிங். இது 3ம் ஒரு இங்கிலீஷ் மொழிய, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. இது 3மே மொழியியல் சார்ந்த விஷயம் தான், லிங்குஸ்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ முதல்ல சவுண்ட் எடுத்துக்கும். குழந்தைங்க முதல்ல வார்த்தைகள் எழுதும் போது ஒரு வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா ஒரு சிலபலுக்கு ஒரு லெட்டர் போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா ஒரு கான்சனன்ட் லெட்டர், சிலபல இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணா கான்சனன்ட் கிளஸ்டர்னு ஒரு குரூப் வரும், வவல் குரூப்ஸ் ஒன்று வரும். சோ அதை எழுதுறதுக்கும் அவங்க ஒரு ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா தான் ஒரு ஒலிக்கு ஒரு சவுண்டுங்கிற இதுக்கு வருவாங்க.
அதாவது பெரியவர்கள் பார்வைக்கு அது வித்தியாசமா தெரியும். இப்ப கனவுன்னு சொன்னா அதுல 3 ஒலி இருக்கு அப்படின்னு ஈஸியா நீங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனா குழந்தைங்களை பொறுத்தளவு க பு 2 எழுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒலி பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிரிண்ட். அது ஆர்த்தோகிராஃபின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, எழுத்து முறை. அதாவது இங்கிலீஷ் ஆர்த்தோகிராஃபி 2 விதமா சொல்றாங்க. 2 ஸ்கிரிப்ட்ல எழுதுறாங்க. பிரைல் ஸ்கிரிப்ட்லயும் அதே தான் ஃபாலோ பண்றோம், ரோமன் ஸ்கிரிப்ட்லயும் அதே தான் ஃபாலோ பண்றோம். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து ரோமன் ஸ்கிரிப்ட்ஸ், ரோமன் லெட்டர்ஸ். ஆக்சுவலா அதெல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற லெட்டர்ஸ்ல ரோமன் லெட்டர்ஸ், ரோமன் ஸ்கிரிப்ட்ஸ். சோ அந்த ஆர்த்தோகிராஃபியை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அதனால என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அதாவது ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்கு விஷுவலை பத்தி, அதாவது விஷுவல் கேரக்டர்ஸ் பத்தி, எழுத்தோட விஷுவல் கேரக்டர்ஸை பத்தி, அதாவது என்னென்ன அறிவு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன். குழந்தைங்க இங்கிலீஷ் மொழி லெஃப்ட் டு ரைட் தான் எழுதப்படுதுங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் லெட்டர்ஸ் யூஸ்ட் இன் த லாங்குவேஜ். அதாவது ஏபிசிடில ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பேருக்கு பொதுவா அவங்களோட பேருக்கு தொடர்பான எழுத்துக்களை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரோட முதல் எழுத்து என்ன அப்படிங்கிறது. ஆனா அந்த எழுத்துக்கும் ஒலிக்கும் உண்டான கனெக்ஷன் தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி நம்பர்ல இருந்து ஸ்பெல்லிங்கை பிரிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கு. நம்பர்ல இருந்து எழுத்துக்களை பிரிக்கிற அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டயக்ராம்ஸ், பிக்சர்ஸ், இதுல இருந்து எழுத்தை பிரிக்கிற தன்மை அவங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ்ல தான், சாரி L1 இங்கிலீஷ படிக்கிறவங்களுக்கு இது மற்ற மொழிகள்லயும் பெரும்பாலும் இருக்கு அப்படின்னு தான் பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரிண்ட் சார்ந்த எழுத்து எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா when we are using double letters. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இப்போ கால் அப்படின்னு சொன்னா CALL எழுதுறோம். அப்போ குழந்தைங்களுக்கு எந்த எழுத்தை டபுள் பண்ணணும் டபுள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையாவே தெரியும். இதெல்லாம் நம்ம எந்த காலத்திலையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. இங்கிலீஷ்ல 12 எழுத்தை டபுள் பண்ணலாம், LMNR அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, HVYJ, அது மாதிரி பல எழுத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி வவல்ல பாத்தீங்கன்னா ஈயும் ஓவியும் தவிர மீது எந்த மற்ற 3 வவலையும் யூஸ்வலா நம்ம டபுள் பண்ண மாட்டோம். சோ இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்ல, கொடுக்கறது இல்ல. அது அவங்களுக்கு படிப்பு மூலயமா, ஒரு புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிறது மூலயமா அவங்க இயற்கையாவே கத்துக்கிறாங்க. நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த எழுத்தை டபுள் பண்ணணும், எந்த பொனியமை மட்டும் டபுள் பண்றோமோ, அதாவது வார்த்தையில இப்போ உதாரணத்துக்கு பொசிஷன் கூட ஒரு நாலேஜ் குழந்தைங்களுக்கு இருக்கு. பொசிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ கங்கிற சவுண்ட CKன்னு சொல்றோம். CK அப்படின்னு சொல்லும் போது பேக்ல கங்கிற சவுண்ட CKங்கிற எழுத்துக்களால குறிப்பிடுறோம். அப்படி குறிப்பிடும் போது அவங்களுக்கு எந்த பொசிஷன்ல அந்த CK வரும்னு தெரியும். எந்த குழந்தையும் கேப்னு ஸ்பெல்லிங் எழுதுனா CK18 எழுதாது. எந்த குழந்தையும் கேட்னு ஸ்பெல்லிங் எழுதுனா CK18 எழுதாது, C18 எழுதும். அப்போ குழந்தைங்களுக்கு இன்பில்டாவே ஒரு சில அறிவுகள் இருக்கு. என்ன பொசிஷன்ல எந்த லெட்டர் டபுள் ஆகும், எந்தெந்த லெட்டருக்கு டபுள் ஆகிற தன்மை இருக்கு. சோ இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல குழந்தைங்களுக்கு அறிவு இருக்கு இயற்கையாவே. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணா மட்டும் போதும். மூணாவது மீனிங் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா மீனிங் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த ஸ்பெல்லிங் அவங்க கரெக்டா எழுதிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதை JUMPTன்னு சொல்லுவோம், JUMPEDன்னு சொல்லுவோம். ஆனா குழந்தைங்கள்ட்ட ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜம்ப், ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஜம்ப், டர்ன்னு முடியும். அப்போ குழந்தைங்க ஒலி சார்ந்து மட்டும் எழுதுனா அதை டீன்னு எழுதுவாங்க. மீனிங் அது இது ஜம்புக்கு ஜம்ப்டு பாஸ்டன்ஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா EDங்கிற ஸ்பெல்லிங்க போட்டுருவாங்க. சோ அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா EDன்னு வர பாஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல ED வரும். அதை அவங்க ஓவர் ஜெனரலைஸ் பண்ண கூட செய்வாங்க ஒரு சில சமயத்துல. இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா கோவை வந்து கோடுன்னு எழுதுவாங்க. அதெல்லாம் மொழி வளர்ச்சியோட ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல அந்த மாதிரி தப்புக்களை அவங்க செய்வாங்க. ஓகே, இப்ப நம்ம 3 ஃபேக்டர் பார்த்துட்டோம். இந்த 3 தான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பெரும்பாலும் நிர்ணயிக்கும். இதுல முக்கியமான விஷயம் நம்ம இப்ப என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஆங்கில எழுத்துக்கள்ல அவங்க செய்யற பிழைகளை எப்படி பாக்குறது. பிழைகளை 3 விதமா பிரிக்கலாம். 1 சவுண்டு, 2வது பிரிண்ட், 3வது மீனிங். அதாவது எதெல்லாம் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரிதான் எரரையும் பார்க்கணும். எரரை
இப்ப சவுண்ட் பேஸ்ட் லேர்னிங்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்குங்கிறத, எத்தனை சவுண்ட் இருக்குன்னு கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு கனவு அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்றேன்னா, கனவுல எத்தனை ஒலி இருக்கு? க, ந, வு. அப்போ ஃபோனீம் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபோனீம் டெலிஷன். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறோம், புக்னு சொல்றோம். புக்ல அவங்கள வந்து வவல்ல எடுத்துட்டா அதுல எத்தனை ஸ்பெல்லிங் ரிமைன் ஆகும் அப்படின்னு ஒரு ஓசை, ஒரு எழுத்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது அதுல எத்தனை ஒலிகள் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ண சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஓசையை டெலிட் பண்ண சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஓசையை இன்க்ளூட் ஒரு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லலாம். சோ எரரை வந்து பிரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு வகையில எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒமிஷன், சப்ஸ்டியூஷன், ஒமிஷன், சப்ஸ்டியூஷன், ரிவர்சல் அண்ட் ஒமிஷன், சப்ஸ்டியூஷன், ரிவர்சல் அண்ட் அடிஷன். அதாவது எந்த எழுத்தை அவங்க ஒமிட் பண்றாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஹாப்பின்னு சொல்றேன்னா ஹெச்ஏபின்னு போடுவாங்க நிறைய குழந்தைங்க, ஹெச்ஏபிஐன்னு போடக்கூடும். ஸோ ஹெச்ஏபின்னு போடும்போது அவங்க ஒய்யை ஒமிட் பண்றாங்க. அப்போ நம்ம அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த எழுத்தை ஒமிட் பண்றாங்க, எந்த எழுத்தை சப்ஸ்டியூட் பண்றாங்க, எந்த எழுத்தை ரிவர்ஸ் பண்றாங்க, எந்த எழுத்தை ஆட் பண்றாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கேர்ள், ஃபார்ம்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவங்க கேர்ள் அப்படின்னு சொல்லும் போது ஐயையும் ஆரையும் ரிவர்ஸ் பண்ற பிரச்சனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம்னு சொன்னா நிறைய பேர் FROM எழுதுவாங்க, FORM எழுதுறதுக்கு. அந்த மாதிரி ரிவர்சல் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒமிஷன், சப்ஸ்டியூஷன், அப்போ இந்த மாதிரியான தவறுகள்லாம் அவங்க பிழையெல்லாம் அவங்க செய்யறாங்க. இப்போ இதுக்கு டீச்சிங் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன 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 பண்ணா இப்போ இவங்கள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னா, ஒலிகளை அவங்க கரெக்டா உச்சரிப்பை முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும். 80% ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உச்சரிப்புனாலதான் வருது. மீதி 20% தான் பிரிண்ட் சார்ந்த பிரச்சனையும் மீனிங் சார்ந்த பிரச்சனையும். சோ அப்போ உச்சரிப்புல நம்ம அதிக கவனத்தை செலுத்தினாலே அவங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனை தீர்ந்து. விஷுவல் இம்பேக்டை பொறுத்தளவு யார் யாரெல்லாம் ஹியூமன் ரீடர்ஸையும் அசிஸ்டிவ் டெக்னாலஜியும் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு 2 ஸ்பெல்லிங், வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராகிராஃபை லெட்டர் பை லெட்டர் படிக்கணும். அப்படி லெட்டர் பை லெட்டர் படிக்கும் போது அவங்களுக்கு ஸ்பெல்லிங்ல ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கலாம். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்வென்டட் ஸ்பெல்லிங். இப்ப நான் உங்களை இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். 5 வார்த்தையை கொடுத்தேன், அதுல எத்தனை பேருக்கு எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னு கேட்டேன். இதுல பெரும்பாலானோருக்கு கடைசி 2 வார்த்தை தெரிஞ்சிருக்கு, கடைசி 2 வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, உங்க ஓன் ஸ்பெல்லிங்கை இன்வென்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி உங்க ஓன் ஸ்பெல்லிங் இன்வென்ட் பண்றீங்க? அந்த உச்சரிப்பை புரிஞ்சுக்கிறது மூலமா. சோ உச்சரிப்பு, அதாவது உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்பெல்லிங் இருக்கு. சோ முடிவா நான் என்ன கருத்து தெரிவிக்க விரும்புறேன் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை ஒரு சிலர் அதிகமா பண்றோம், ஒரு சில பேர் கம்மியா பண்றோம். யூஸ்வலி அந்த பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான். ஓசையை பிரிக்க தெரியாம இருக்கிறது, அதாவது ஒரு வார்த்தையோட ஒலியை பிரிக்க தெரியாம இருக்கிறது, ஒரு ஃபோனீமுக்கு 2 லெட்டர் இருக்கிறது தெரியாம இருக்கிறது, இல்ல மீனிங் வந்தா ஈடின்னு போடணும், அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி ரோட் விஷுவல் ப்ராசஸ் கிடையாது, மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது, ஒரு புக்கை பார்த்து திருப்பி திருப்பி எழுதுற விஷயம் கிடையாது. ஸ்பெல்லிங்கிறது பெரும்பாலும் ஒரு ஒலி சார்ந்த உச்சரிப்பு சார்ந்த விஷயம் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம தவிர்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. இப்ப நீங்க கேள்வி கேட்கறது மூலியமா என்னால இன்னும் அதிகமா பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெங்கட். ஆக்சுவலா ஒரு வெரி டீடைல்டு உங்களோட இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச், நீங்க படிச்சது, ஸ்கூல்ஸ்ல போய் விஸ்வீச் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லயும் எல்லா ஸ்கூல்ஸ்ல போய் நீங்க ஸ்டடி பண்ணது, அது எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க ஒரு சிம்பிளிஃபை பண்ணி எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ண சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம், எப்படி அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அதுவும் தமிழ்ல சொன்னது எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதுங்க. அதுவும் தமிழ் மொழியோட அதை கம்பேர் பண்ணி இங்கிலீஷ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொன்னதும் சரி, அதுக்கு ப்ராப்ளத்தோட அடிப்படை என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன், அப்புறம் அடுத்து நம்ம மிச்சவங்களை இது பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒரு குழந்தை லேர்ன் பண்ணும் பொழுது ஒரு எழுத்தை மிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு எப்படி அதை இது பண்ணலாம்? அந்த எழுத்து முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுங்க. அதுதான் கேள்வி. இப்போ எக்ஸாம்பிள் மேடு அந்த மாதிரி மேடுன்னு வச்சுக்கோமே, அப்படின்னா அந்த ஈய வந்து அவங்க விடக்கூடாதுங்கிறது எப்படி அவங்களுக்கு சொல்றது? ஆக்சுவலா ஈ வந்து சைலண்ட்னு எல்லாரும் சொல்றோம். ஈ வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் ஒமிட் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக அதை ஒமிட் பண்றாங்க? சவுண்டா, பிரிண்டா, மீனிங்கா? இன்னொன்னு அது கான்சனண்டா, வவலா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஈங்கிறது வந்து இப்போ மேட வந்து மேட்ல ஈ எடுத்துட்டீங்கன்னா அது மேட். அப்போ அங்க வவல் டிஃபரன்ஸ், அப்போ அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல அந்த வித்தியாசம் அடங்கிருக்கு. இப்போ ஈ எடுத்துட்டீங்கன்னா அது மேட், ஆன்னு வருது. ஈய சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது மேட். சோ ஈக்கான க்ளூ அதுக்குள்ள இருக்கு. என்னன்னா, இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜ்ல உச்சரிக்கும் போது நான் லீனியர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லீனியர் ஃபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப க ந வு அப்படின்னா தமிழ்ல க ந வுன்னு அதே வரிசையில எழுதுறோம். இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைய ஒரு வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் எழுதுவோம். இப்போ அந்த வவ்வல ரெண்டா குறிக்கிறாங்க, ஏ இ. ஆனா 2 லெட்டர்ல குறிக்கிறாங்க, ஏ ஈன்னு குறிக்கிறாங்க. ஆனா அது ஸ்பிளிட் ஆகி வருது, நடுவுல டி வந்துருது. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். ஸோ இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த வவ்வலோட ப்ரொனன்சியேஷனை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா மேடுக்கும் மேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தமிழ்ல நிறைய வார்த்தைகள் புதுசா நான் பயன்படுத்தினாலும் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. இல்ல புரியுது. நீங்க ஹைதராபாத்லயே இருந்துட்டு இப்போ இங்க திடீர்னு அதை இது பண்ணும்போது but thank you so much. Yes, participants, you can ask your questions. Sir, good evening. I am Rayapan from Kadalur. Yeah, please, Rayapan, sir. Sir, ஒரு lengthy word இருக்குன்னு, இப்போ encyclopedia, அது வந்து ஈஸியா we can split into several parts so that we will be able to syllable வந்து encyclopedia அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஸ்பெல்லிங்கை வந்து மனப்பாடம் பண்றதுக்கோ அல்லது ஸ்பெல்லிங்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பா இருக்குங்களா? கண்டிப்பா ஸ்பெல்லிங்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்டுங்கிறத சிலபலா பிரிக்கிறோம். சிலபல் கீழே கூட சிலபலா அசைன் தமிழ்ல சொல்றோம். இந்த சிலபல்லையும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. சிலபலை ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா கான்சனன்ட் வவலா பிரிக்க முடியும். அந்த கான்சனன்ட் ஒரு சில சமயம் தனியா இருக்கும், ஒரு சில சமயம் குரூப்பா இருக்கும். அந்த குரூப்பா இருக்கிற கான்சனன்ட்ஸ் தான் கான்சனன்ட் கிளஸ்டர்னு சொல்றோம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போதுமே கான்சனன்ட் கிளஸ்டர் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட்டுங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா PLANT அப்படின்னு எடுத்தீங்கன்னா குழந்தைங்க PANTன்னு எழுதுவாங்க, இல்ல PATன்னு எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பியையும் எல்லையும் பிரிக்க தெரியாது, அந்த உச்சரிப்புல அது அடங்கியிருக்கு. ஸோ ஃபோனிம் கவுண்டிங், அதாவது ஒரு வார்த்தையில எத்தனை ஒலி இருக்குன்னு குழந்தைங்களை கவுண்ட் பண்ண வைக்கிறது மூலியமாவோ, இல்ல அதை செக்மெண்ட் பண்றது, அதை பிரிச்சு காட்டுறது மூலியமாவோ அவங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் கற்றுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சிலபல் ஃபர்ஸ்ட் சிலபலா பிரிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வேற கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஸ்பெல்லிங்காலே எல்லாம் கொஞ்சம் பயம்தான். ஹலோ சார். சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சார், ஐ அம் அமிர்தலக்ஷ்மி சார். ஓகே, சொல்லுங்க. ஓகே சார். சார், the word etiquette சொல்லி சொல்றாங்கல்ல சார், அது வந்து ETIQUETT லைக் தட் நம்ம சொல்றோம்ல சார், அது எப்படி? அது வந்து ஆனா அதோட ஸ்பெல்லிங் வந்து C மாதிரி இருக்கு, இல்ல வந்து K மாதிரி இருக்கு. ஹவு
அது எப்படி வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது, இங்க சி வருமா இல்ல கியூவா இல்ல கே, அந்த மாதிரி அது வந்து சில क्वेश्चंसக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ சர்டைன் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது மூலயமா அன்சர்டைன், சர்டைன்லி அப்படின்னு பல வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். அது எந்த ரூட்ல இருந்து வருதோ அந்த ஸ்பெல்லிங்கை அது கொண்டு வரும். நான் உதாரணத்துக்கு அந்த ஆன்டிக் சொன்ன மாதிரி தான். ஆன்டிக்ல கே வந்து QUEன்னு ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. அதே கிரீக்ல CH ரெப்ரசென்ட் பண்ணப்படுது கோரஸ்ங்கிற வார்த்தையில. சோ நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா வேர்ட் ஆரிஜினை பார்க்கணும். பார்க்கறது மூலயமா ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பெல்லிங் விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சார் ஆக்சுவலி could you explain once again sir? அதாவது Because இப்போ I was joined later only, that's why. that's okay. இப்போ ஸ்பெல்லிங் எழுதுறதுல 3 ப்ராசஸ் இருக்கு. என்ன 3 ப்ராசஸ்னா, முதல்ல ஸ்பெல்லிங்கை உச்சரிக்கணும். உச்சரிச்ச வரிசையிலேயே அந்த ஒலிகளை நாம வச்சுக்கணும். அந்த ஒலிகளை நாம வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒலியும் ஒரு எழுத்தோ இல்ல 2 எழுத்தோ அசைன் பண்ணணும். சோ இப்போ உங்களுக்கு எந்த ஒலியில ப்ராப்ளம்னு முதல்ல கண்டுபிடிங்க. உச்சரிக்கும் போது இப்போ எல்லா ஒலியும் கரெக்டா உச்சரிச்சிட்டீங்கன்னா அடுத்தது அது அதே வரிசையில நாம வச்சுக்கணும். 3வது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெட்டர் அசைன் பண்ணணும். சோ இப்போ நீங்க எடுத்தது ஒரு கிரீக் வேர்டா இருந்தா பெரும்பாலும் CHன்னு போட்டீங்கன்னா அது கரெக்டான ஸ்பெல்லிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் சொல்றது எல்லாமே ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே பிரெஞ்சு வேர்டா இருந்தா QUE போடணும். ஓகே சார். QU போடணும். அது மாதிரி நீங்க முதல்ல ஸ்பெல்லிங் அந்த உச்சரிப்பை பொனியமா பிரிக்கணும். அதாவது ஒலியனா பிரிக்கணும். ஒலியனா பிரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஸ்பெல்லிங் அசைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங்கா 2 ஸ்பெல்லிங்காங்கிறது அது வர்ற ரூட்டை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். அது குழந்தைங்களுக்கு அதுக்கு கன்சைஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வேர்ட் ஆரிஜின்ஸ்லாம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூகுள் இருக்கு. கூகுள்ல போட்டீங்கன்னா வேர்ட் ஆரிஜின்ஸ்லாம் நமக்கு தெரியும், என்ன வேர்ட்ல இருந்து அது வந்திருக்கு. ஒரு சில சமயத்துல டைரக்டா அடாப்ட் பண்ணியிருப்போம். கிரீக்ல இருந்து அப்படியே அடாப்ட் பண்ணியிருப்போம். லாட்டின்ல இருந்து அப்படியே அடாப்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில சமயம் கிரீக்ல இருந்து லாட்டினுக்கு வந்து, லாட்டின்ல இருந்து பிரெஞ்சுக்கு வந்து, அதுக்கப்புறம் தமிழுக்கு வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நமக்கு அதிக பிரச்சனையை கொடுக்குறது. சோ இதை நம்ம வேர்ட் ஆரிஜின்ஸா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதாவது எப்போதுமே ரொம்ப டஃப்பான வேர்டு வந்து கிரீக்ல இருந்தும் லாட்டின்ல இருந்தும் தான் வரும். ஃபேஷனபிள் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பிரெஞ்சுல இருந்து வரும். சோ இந்த மாதிரி ஒரு பேசிக் புரிதல் இருக்கு. இப்போ இப்போ கவ், கோட், நம்பர்ஸ் 1 ONE 1, அனிமல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் ரூட்ல இருந்து வருது. கமர்ஷியல் பேஸ்ட் வேர்ட்ஸ், ஸ்காலர்ஷிப், பொதுவா கிரீக் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்காலர்லி வேர்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி வேர்ட் ஆரிஜின்ஸை பத்தி ஒரு பேசிக் புரிதல் அது உங்களுக்கு இயற்கையாவே வரும். நீங்க அதிகமா படிக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். Yes sir. Thank you sir. Thank you for Thank you வெங்கட். அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணா, பெட் அப்படிங்கறது ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா? அப்ப பெடல் பண்றது, பெட்லர், அந்த மாதிரி அந்த ரூட் வேர்டு தெரியணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? தேங்க்யூ சோ மச். அடுத்து யாரோ கேட்க வந்தாங்க. எஸ் கேரி ஆன். வணக்கம், சான் பரேத் சார். சொல்லுங்க சார். உண்மையிலுமே இங்கிலீஷ்ல இவ்வளவு இருக்காங்கிறது எனக்கு இன்னைக்கு தாங்க சார் தெரியுது. நல்ல டெப்த் நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். எங்களுடைய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். சில பேர் இக்கனாமிக்ஸ்ங்கிறாங்க, சில பேர் எக்கனாமிக்ஸ்ங்கிறாங்க. அது எப்படிங்க சார் ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும்? எனக்கு உசேனுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா உசேன்? இல்ல அது கண்டிப்பா. இப்போ எனக்கு எல்லா வேர்டுக்குமே எனக்கும் ப்ரொனவுன்சியேஷன் தெரியாது. எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் வந்து இ சவுண்ட் சொல்லி ப்ரொனவுன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா அப்படியே தான் சொல்லுங்க. எக்கனாமிக்ஸ் தான் சொல்லுங்க. இல்ல அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க சார்? ப்ரொனவுன்சியேஷனுக்கு தனியா ஒரு சில வேர்டை வந்து இப்போ எக்யூப்மென்ட் நம்ம சொல்றோம். இல்ல ஸ்ட்ரெஸ் எக்யூப்மென்ட் சொல்றது இல்ல. எக்யூப்மென்ட் ஆமா, அதாவது ஸ்ட்ரெஸ் அசைன்மென்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் நீங்க எந்த இடத்துல ஒரு வார்த்தையில கொடுக்கணுங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ரோல் பிளே பண்ணுது. அந்த ஸ்ட்ரெஸ் அது எந்த இடத்துல அதிகமா கொடுக்கணும், கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும். இப்ப எலக்ட்ரிசிட்டிங்கிறத எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு இடத்த அழுத்தி சொல்லுவோம், ஒரு இடத்த லைட்டா சொல்லுவோம். சோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ஸ்பெல் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அப்ப எக்கனாமிக்ஸ் தான் கரெக்டா இருக்கு இல்லைங்களா? எக்கனாமிக்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார்.
கரெக்ட். நான் தான் அப்ப சொன்னது கரெக்ட். இல்ல அது சான் இல்ல கேட்ட ஒரு தப்பு இம்பார்ட்டன்ட் ரைட்டுக்கு கொஸ்டின் இல்லைங்க. தான். இல்ல 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 ஆ, இல்ல 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 தப்பு சும்மா ரைட்டுக்கு ஒரு இல்ல. ஜஸ்ட் That's for okay. lighter Okay, version, it's for okay. lighter I was just telling that. But yes, content process அதெல்லாம் நவுனா அந்த verb மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் அதான் தான். ஆப்ஜெக்ட் objection everything ஆமா. depends on the placement. Practice. Many factors are there இல்லைங்களா? So thank you. Yes, Brun. இல்ல ஜஸ்ட் டு ஆட் டு மோர் வித் தட் கொஸ்டின், சார் ஒரு கரெக்டான கேள்வி தான் கேட்டாரு. எக்கனாமிக்ஸ்னு சொல்றதா, இல்லைன்னா இன்ஜினியர்னு சொல்றதா, இங்கிலீஷுங்கிறதா, அனிமல்ங்கிறதா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிவிஷன் வச்சிருப்போம். அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியனைஸ்ட் இங்கிலீஷ், இல்லைன்னா இந்த ஆப்பிரிக்கன்ல பேசுவாங்க, அவங்க ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது எந்த லாங்குவேஜுக்கு எந்த சவுண்டு கரெக்டானது நமக்கே கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த வேர்டுக்கு ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஆனால் இப்படி போய் நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது. பெட்ரோல் போடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். பெட்ரோல் போடுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அது அவங்களுக்கு புரியுமா, நமக்கு போடுவாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ இங்கிலீஷில் வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஒரு 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 டெவலப்ட் கான்ட்ரவர்சி இருந்திருக்கு, எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு. இல்ல இது ப்ரூன், இது எல்லா மொழியிலயும் இருக்கிறதா? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ நாம வந்து த மோஸ்ட் அக்செப்டட் வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்க்கிறது நமக்கு நம்ம ஊருக்கு அது சிறப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து. பை த வே, நான் வெங்கட பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்லணும்னா, அவரு ஹுசைனுக்கு 10 வருஷமா தெரியும், எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். நானும் அவரு பக்கத்து ரூம் தான், ஒன்னாவது நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவர் சொன்னதுல எல்லா விஷயங்களும் 100க்கு 100 உண்மை. ஒரு சிறந்த ஒரு ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனுஷன் அவரு. ஏன்னா நானும் ஒரு டோட்டலி பிளைண்ட் தான். இன்னைக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு எங்க 2 பேரையும் கூப்பிடுறதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கூப்பிடுவாங்க. எங்க பார்த்தாலும் எங்க 2 பேரும் ஒன்னாதான் பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா நான் எங்கேயாவது போனா கூட வெங்கட்ஜி வாங்க கூட்டு போங்கன்னா, அவரு எந்த நேரத்துல போய் எந்த கேள்வி கேட்டாலும் சலிக்காம விளக்கமும் கொடுப்பாரு. எனக்கு ஒரு அங்க கேம்பஸ் போனப்போ எனக்கு ஒரு யாருமே ஒரு துணை இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு காட்ஃபாதரா இருந்து, இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நண்பர், இல்ல ஒரு நல்ல ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து ஒரு 5 வருஷமா என்னையும் இப்போ ரிசர்ச் முடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்த வெங்கட்டுக்கு இந்த ஒரு தருணத்தை நான் பயன்படுத்தி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நீங்க ரொம்ப மேல சொல்றீங்க, ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், ஐ எம் கார்த்திகாயினி. ஓகே சார், இப்போ வந்து இப்போ அரசியல் வந்து பொலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுமா, பாலிடிக்ஸ்னு சொல்லுமா? நிறைய பேர் பாலிடிக்ஸ்னு சொல்றாங்க, நிறைய பேர் பொலிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. உண்மையான ப்ரொனவுன்ஸ் என்ன? இல்ல, எனக்கு நிறைய வார்த்தைக்கு உண்மையாலுமே இன்னும் ப்ரொனவுன்சியேஷன் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலிடிக்ஸ் அதாவது பாலிடிக்ஸ் கிடையாது, பாலிடிக்ஸ். எனக்கு உண்மையாலுமே நிறைய வார்த்தைக்கு ஓ சவுண்ட் வரதுனால நம்ம அந்த சவுண்ட் தான் சார் கொடுக்கணும். ஆமா ஆமா. சரி, பெட்ரோல்னு சொன்னாங்க இல்லைங்க சார், அதுலயும் லாஸ்டா முடியும் போது OL தான் முடியுது. அப்ப பெட்ரோல்னு சொல்றது தப்பா? இல்ல, பெட்ரோல்னு சொல்றது வந்து நீங்க லெட்டர் நேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது ஓங்கிற எழுத்துக்கு பல சவுண்ட் இருக்கு, பல ஒலிகள் இருக்கு. நீங்க அதோட அதிகமா ஒரு சில, அதாவது உதாரணத்துக்கு ஓங்கிற எழுத்துக்கு ஓ அப்படிங்கிற சவுண்ட் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது, அதனால நீங்க பெட்ரோல் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஏங்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்தப்படுது, அதனால அதை நீங்க விட்டுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு லெட்டருக்கும் அதுல இருந்து வர்ற பல ஒலிகள் வரும். இப்ப ஏங்கிறத 9 விதமா சொல்லலாம். ஆனா ஏங்கிறதோட தான் குழந்தைங்க அதிகமா அட்டாச் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எய்ம்னு சொல்லும் போது ஏவை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆப்பிள் அண்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிற சவுண்ட ஏங்கிற லெட்டர் நேம்க்கு யூஸ் பண்றோம். சோ அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தப்பு பண்றோம். That was also a good question. Excuse me, good evening, sir. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, நீங்க கார்த்திகேயன், do you want to complete your question? You can go ahead. Yes sir.
ப்ளீஸ் கேரி தேங்க்யூ சார். சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திகேயன், உங்களுக்கு ஏதாவது அதுல குழப்பம் இருந்தா சொல்லுங்க. சார் அப்ப வந்து இப்ப நம்ம இப்ப யூக்கு எப்படி ஆ சவுண்டு யூ சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு வவல்ஸா இருந்தாலும் நிறைய சவுண்ட்ஸ் கொடுத்துதான் இருக்கு. அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாத்திக்கிறாங்க. ஆனா நம்ம முடிஞ்ச அளவு ஆர்பிய ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ நீங்க டிக்ஷனரி பாத்தீங்கன்னா அந்த ஃபோனடிக் சிம்பல்ஸை வச்சு நீங்க கரெக்டான உச்சரிப்பை ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Yes. Next, Venkatesh or someone else? Hussein, Venkatesh. Yes, Venkatesh. Yeah, please carry on. Good evening, sir. Good evening, sir. சார் எனக்கு வந்து 2 கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு கண்ட்ரிக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஸ்பெல்லிங்கும் வந்து டிஃபர் ஆகுறது இருக்கு இல்லையா? ஆமா, பிரிட்டிஷ் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது. அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கும் பிரிட்டன் ஸ்பெல்லிங்கும் டிஃபர் ஆக தான் செய்யுது. ஏன் அப்படின்னா 18th 19th செஞ்சுரியில நிறைய பேர் ஸ்பெல்லிங் ரிஃபார்முக்காக போராடினாங்க. உதாரணத்துக்கு பெர்னாஷா, இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எழுதுறதுக்கு ஷாவியன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டே இருக்கு. பெர்னாஷா இது பண்ணது. அவர் ஃபிஷ்ங்கிற வார்த்தையை GHOTIன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஃபர்க்கு ரஃப்ங்கிற வார்த்தையில எஃப்ங்கிற ஸ்பெல்லிங் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பெல்லிங்ல உள்ள நுவான்சஸ் எல்லாம் வச்சு அவர் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க நிறைய பேர். அதனால அது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. மற்றபடி வேற இப்ப இந்தியன் இதுக்கு தனியா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல இல்லையா? ஆஸ்திரேலியா தனியா அந்த மாதிரி இல்ல. யூகே அண்ட் யுஎஸ் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ். ஆர்பியை ஃபாலோ பண்ண தான் ட்ரை பண்றோம். அதாவது பிரிட்டனை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். இப்ப எல்லாருமே அவங்க தனி ட்ரெண்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல வரல. ஓகேங்க சார். அதே போல எனக்கு இன்னொன்னு, நீங்க வந்து இந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு சில லெட்டர்ஸ் மட்டும் டபுளா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது நீங்க எவ்வளவு 12 சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, அதுதான் நான் சொல்றது வந்து ஐடென்டிக்கலா சொல்றது. அதாவது LL MM NN RR அப்படிங்கிறது 12. ஓகே. பட் அந்த வகையில எனக்கு நான் இப்ப யோசிக்கிற போது பி ஆர் இல்ல அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வராதா? வருமே. நான் 12 லெட்டர் சொல்ல, நான் 4 லெட்டர் தானே சொன்னேன். அது 12 லெட்டர் இருக்கு. எனக்கு அந்த வரிசை டக்குன்னு ஞாபகம் வரல. ராபிட்ன்ற வேர்ட் நான் RBBன்னு யூஸ் பண்றோம். ஏன்னா ரொம்ப ரேரா யூ வந்து டபுளா யூஸ் பண்றோம் இல்லீங்களா? வேக்யூம் அப்படிங்கிற மாதிரி இதுல. ஆமா, ரொம்ப ரேர். அதனால தான் சொன்னேன் யூசுவலி ஈயும் ஓவும் தான் யூஸ் பண்ணுவோம். வவல்ஸை பொறுத்த அளவு AIU ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ரைட் சார். Thank you sir. Thank you. Good evening sir. I am Shiva. Yes sure. sir. சார், ஒரு சின்ன ஒரு ஜோக்கோட இந்த நான் என்னோட क्वेश्चனை கேட்கலாம்னு நினைக்கிறேன். if you don't mind. கண்டிப்பா. அதாவது எங்களை வச்சு காமெடி பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இல்லைங்க சார். இல்ல just joking. Okay. அதாவது சின்ன வயசுல படிச்ச, அதாவது ஒரு என்ன SMS ஜோக் தாங்க சார். அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட வந்து where do you come from அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பையன் ஸ்டைலா I am from Yugoslavia அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து can you spell that அப்படின்னு சொல்லக்குள்ள sorry I am from Goa அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்ப அதுதான் ஞாபகம் வருது. கண்டிப்பா அதாவது ஒரு நார்மலுக்கே வந்து ஸ்பெல்லிங் எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டி அப்படிங்கக்குள்ள நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு டிஃபிகல்ட் தான் அப்படிங்கிறது என்னால, பிகாஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கம்பேர்ட் டு மை சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆனா என்னோட இது ரைட் பண்ணக்குள்ள நான் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருப்பேனா அப்படிங்கறது பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட டவுட் என்னோட மிஸ்டேக் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நானே PhD லெவல்ல இருக்கேன். இப்ப நான் ஒரு சின்ன ஜோக் சொல்றேன். இப்போ நானே PhD லெவல்ல இருக்கேன், ஸ்பெல்லிங்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என் கதை என்ன அப்படின்னா, அதாவது பைக்கை பத்தி எல்லா பார்ட்ஸும் தெரியும், எல்லா கிளட்ச் எங்க இருக்கு, கீர் எப்படி போகணும் எல்லாம் தெரியும். ஆனா வண்டி ஓட்டுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அது மாதிரி பிராக்டிக்கல்ல கொஞ்சம் சிரமம் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பாங்க சார். அது வந்து எப்படி நான் மாத்தி இருக்கு. அதே மாதிரிங்க சார், நான் இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் வெங்கட் சார். சொல்லுங்க. நீங்க இந்த வெஸ்ட் ஜெர்மானிக், ஆங்கிலோ சாக்சன் இதெல்லாம் சொல்லக்குள்ள எனக்கு இப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. எதனாலன்னா, நான் இப்பதான் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அந்த இது வந்து அந்த சிலபஸ் என்ன TRB சிலபஸ்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண படிச்சுட்டு இருந்தேன். இந்த வேர்ட்லாம் உங்களோட வாயில இருந்து கேட்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. நம்ம படிச்சதெல்லாம் சார் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு.
நிச்சயமா சிவா, நானும் ஒரு காலத்துல சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க சிவா, நான் சும்மா என்னன்னாங்க சார், இது என்னுடைய ரிசர்ச்னு சொல்ல முடியாதுங்க சார். சின்ன வயசுலயே நான் ட்ரை பண்ணி பார்த்தது என்னன்னா, ஸ்பெல்லிங் நம்மளால ஏன் சரியா எழுத முடியலன்னா, நாட் ஃபார் நம்மள மேல மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இந்தியாலயோ எல்லாமே எதனாலனா, நாம வந்து சரியா பிரைமரி லெவல்ல ஃபொனட்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை நமக்கு சரியா சொல்லி தராதனாலதான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இந்த எரர்ஸ் நாம மேக் பண்றோமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்து என்னங்க சார்? இல்ல ஏர்லி ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஃபொனட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தெரியற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குழந்தையா இருந்து ஃபொனட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோட அது படிப்பே விட்டுட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள அவங்க ஓன் ஸ்பெல்லிங் அவங்க இன்வென்ட் பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ போனுக்கு PHONE எழுதாம FONN எழுதுனா அது கரெக்ட் ஸ்பெல்லிங். ஏன்னா சில்ட்ரன் தே ஹேவ் தேர் ஓன் லாஜிக். எப்போதுமே குழந்தைங்க வந்து நம்ம பாசிவ் லேர்னரா தான் பாக்குறோம், பட் தே ஆர் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டிங் சம் ஐடியாஸ் இன் தேர் மைண்ட். அவங்க எப்போதுமே ஒரு ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு கொசுவோட போட்டோவையும் ஒரு பியரோட போட்டோவையும் வைக்கிறாங்க. ஒரு கரடி ஒரு கொசு ரெண்டோட போட்டோவையும் வைக்கிறாங்க. அதோட ஸ்பெல்லிங்க, அதாவது அதோட வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்க பக்கத்துல வைக்கிறாங்க. குழந்தைகிட்ட கேக்குறாங்க, எது இதுல பெரிய ஸ்பெல்லிங் அப்படி, எது இதுக்கு கொசுவுக்கு உண்டான ஸ்பெல்லிங் எதுன்னு கேக்குறாங்க. உடனே குழந்தை அந்த BEAR அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க, ஏன்னா கொசு சின்னதா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை விளக்கம் சொல்லுது. மஸ்கிட்டோவா பீருக்கு சொல்லுது, ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய கரடிங்கிறது வந்து ஒரு பெரிய அனிமல், அதனால இந்த ஸ்பெல்லிங் அப்படிதான். அது மாதிரி குழந்தைங்க அவங்க மனசுல என்ன லாஜிக் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்பெல்லிங் அவங்க இன்வென்ட் பண்ற ஸ்பெல்லிங்கை நம்ம என்கரேஜ் பண்ணணும். கரெக்டான அமௌண்ட்ல ரீடிங்கும் ரைட்டிங்கும் கொடுக்கும்போது, அதாவது ஒரு காலத்துல ரீடிங் மட்டும் இருந்தா போதும் ஸ்பெல்லிங் நல்லா எழுதலாம்னு சொன்னாங்க. ஆனா எல்லா குட் ரீடரும் குட் ஸ்பெல்லரா இருக்க முடியாது. ஸோ அப்போ கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ரீடிங்கும் ரைட்டிங்கையும் கொடுக்கும்போது அவங்க கரெக்டான ஸ்பெல்லிங்கோட எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் நம்ம ஃபொனட்டிக்ஸ்னு சொல்லாம உச்சரிப்பை கொஞ்சம் கரெக்டா இது பண்ண வேண்டியது. அது இன்னும் ஒண்ணுங்க சார், ஸ்லாங்க நம்ம இங்கிலீஷ கரெக்டா பேசாதனாலதான் இந்த மிஸ்டேக்ஸ்க்கான காரணமா இருக்குமோ? இல்ல, ஸ்லாங்குங்கிறது உங்களுக்கு டயலெக்ட் மாதிரி ஏரியா மாறுறது தானே. நீங்க சார், பட் ஸ்பெல்லிங் மாறாது. ஸ்பெல்லிங் மாறாது. ஆனா வந்து அதை வந்து நம்ம இந்தியால நம்ம பேசக்குள்ள நாம பேசுற இங்கிலீஷ்க்கும் இப்போ ஒரு ஃபாரினர் பேசுற அந்த நேச்சுரல் அந்த இங்கிலீஷ்க்கும் அது கரெக்டா அதே ஸ்லாங்ல நாமளும் பேசணும்னா அந்த மிஸ்டேக்ஸ் மேக் பண்ண மாட்டோமோ அப்படிங்கிறது என்னோட கேள்விதான். ஏன்னா நம்ம அடாப்ட் பண்ணி இருக்கிறது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அப்போ ரிட்டன் ஸ்கிரிப்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்போக்கனை அக்செப்ட் பண்ணாம இருந்தனா அது நமக்கு பிரச்சனையை கொடுக்குதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். தேங்க்யூ சார். Sir, good evening, sir. This is Ilangodi, sir. Okay, ma'am. Yes. Sir, இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, சிலபிஃபிகேஷன் அது வந்து அதுவும் ரொம்ப முக்கியமான ரோல். கண்டிப்பா சிலபிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ முதல் கேள்வி கேட்டவர் அந்த கேள்விதான் கேட்டாரு. இப்போ ஒரு லென்த்தி வேர்ட் இருக்குன்னா குழந்தைங்களால எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல அவங்க சிலபிஃபை பண்ணுவாங்க. சிலபல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையில எத்தனை சிலபல் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. சிலபலுக்கு ரொம்ப முக்கியம் வவ்வல். நீங்க ரொம்ப எளிமையா சிலபலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வவ்வல் கண்டிப்பா அது ஒரு சிலபல். ஒரு வார்த்தையில 3 வவ்வல் தனித்தனியா இருந்ததுன்னா அதுல 3 சிலபல் இருக்குன்னு அர்த்தம். வவ்வல் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் சிலபல். சோ அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் சிலபலா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல் பண்றது ஈஸியா இருக்கும். Okay, thank you so much, sir. My question was how to syllabify, how to make syllabification. How to syllabify? இல்ல அதுக்கு இன்னும் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. SSPன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஆன்செட் மேக்ஸிமம் பிரின்சிபல். அது ரொம்ப டீப்பா போகும். நான் அதனாலதான் சிம்பிளா சொல்லிட்டேன். வவ்வல் இஸ் ஆப்ளிகேட்டரி. ஒரு வேர்ட்ல எத்தனை வவ்வல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அத்தனை சிலபல் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இது நீங்க இனிஷியல் ஸ்டேஜா இருந்தா இது போதும், குழந்தைங்களுக்கு இது போதும். Okay, okay, sir. Thank you so much. Thank you, ma'am. Sir, this is Rayapan, sir. Yes, சொல்லுங்க சார்.
Sir, one of the participant was expressing his views. நம்ம வந்து சரியா பேசாததுனால, உச்சரிக்காததுனால, அது முயற்சிக்காததுனால தான் இந்த தவறு 100% true. And moreover, we are supposed to listen so much. When you are cultivating this habit of listening each and every word, definitely that will be memorized by your brain, so that you can recall it. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு இதுலையுமே வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு 5 நமக்குள்ளார இப்போ வந்து சென்னையில் ஏழை அப்படின்னு கூப்பிடுவாங்க, அந்த பக்கம் இங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் ஏனுங்கன்றது, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரீஜனல் டச் இருக்கிற மாதிரி அங்கேயும் 5 பேர் இருக்காங்க. அந்த இங்கிலாந்துக்குள்ளாரையுமே அவங்க உடனே நம்மள சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரே நேஷனா இல்லைன்னு சொல்லி, அவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்போ அவங்க லாங்குவேஜுக்குள்ளாரையும் அந்த 5 பிரிவுகள் இருக்குதான் செய்யுது. இப்போ நாம எங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்சலா டிக்ஷனரியில என்ன நமக்கு வந்து உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ஆனா நீங்க கேட்க கேள்வி எனக்கு புரியுது. ஆனா டிக்ஷனரிக்குள்ளேயுமே யூனிவர்சாலிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாம இல்ல, நமக்குள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய ரீஜனலைசேஷன் வருது. இப்போ இங்கே வந்து கோபி அப்படிங்கிறது நம்ம காப்பி தான் சொல்றோம், பக்கத்து மாநிலத்துல கோபி சொல்லுவாங்க, அந்த பக்கம் அயன் வந்துன்றது அயரன் அப்படின்றது, கமிஷன். அப்புறம் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க ப்ரொஃபசர் டாக்டர் PV செசில் சொல்லுவாரு, எ கர்ல் வித் பெர்ல் டீத்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால, இங்க வந்து எ கேர்ள் வித் பெர்ல் டீத் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ரீஜனலைசேஷன் தான் இதுவுமே தவிர இங்கே இந்தியன் இங்கிலீஷோ இல்லை இதுவோ அப்படிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, அதனாலதான் சொல்றேன் நான், டிக்ஷனரியோட ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனா அதுலயுமே இப்ப பிரிட்டிஷ் அமெரிக்கன் 2 வந்துருச்சு, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். சார் அகைன் கார்த்திகாயனி சார், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ சுனாமி அப்படின்னு சொல்கிறோம்னா எஸ் வரும் அந்த சவுண்ட்ஸு, பட் ஆனால் முன்னாடி டி போடுறோம். இப்போ சைக்காலஜி அந்த மாதிரி சொன்னாலும் முன்னாடி PSY அந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து எந்த காரணங்களுக்காக அந்த லெட்டர்ஸ் போடுறாங்க, அது போட்டுமே அது யூஸ் இல்லாம அது வந்து சைலண்ட்ல தான் இருக்கு, எதுக்காக அந்த மாதிரி சைலண்ட்? ஓகே ஓகே, இப்போ ஏன் சுனாமி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுனாமிங்கிறது ஜப்பான்ல அதிகமா காயின் பண்ணப்பட்ட வேர்டுன்னு நினைக்கிறேன். அவங்க மொழியில எப்படி சுனாமி ஸ்பெல் பண்றாங்களோ அவங்க அப்படி ஸ்பெல் பண்ணுவாங்க. நம்ம அந்த லாங்குவேஜை அடாப்ட் பண்ணிக்கும் போது அதை அப்படியே ஏத்துக்கிறோம், அந்த ஸ்பெல்லிங்கையும் ஏத்துக்கிறோம். அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த மீனிங்கை மட்டும் ஏத்துக்காம அந்த ஸ்பெல்லிங்கையும் ஏத்துக்கும் போது அது இங்கிலீஷ்ல பிரச்சனையை கொடுக்குது. அதனாலதான் இங்கிலீஷ்ல டி சைலண்ட் ஆகிறதுக்கான காரணம். நான் சொன்ன பதில் புரிஞ்சுதா கார்த்திகேயன்? ஹலோ சார் கேக்குதுங்க சார், கேக்குது. ஓகே ஓகே ஓகேங்க சார், அதாங்க சார் அந்த டவுட் கேட்டேன். அதான் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு அடுத்த லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கும்போது அவங்களோட நம்ம ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங், கிராமர், நீங்க இதே ஒரு சார் இப்போ சென்டென்ஸ் பத்தி பேசினா அதுவும் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, அந்த கிராமரையுமே நம்ம சில நேரத்துல எடுப்போம். அந்த ப்ளூரல் இப்போ அலுமினி அப்படிங்கிற மாதிரி சில சயின்டிபிக் இதெல்லாம் எடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ப்ளூரலையும் எடுத்துக்குவோம். இங்கிலீஷ்ல இருக்கிற ப்ளூரல் வேறையா இருந்தாலும் அங்க இருக்கிற ப்ளூரல் கிராமர் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி வரும். தமிழ்ல இருந்தே நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு போயிருக்கு இல்லைங்களா, கேட்டமரான் அப்படிலாம் சொல்லுவாங்க கட்டுமரத்துக்கு. ஸோ அப்ப இங்க இருந்து போகும்போது இங்க இருக்கிற சவுண்ட், இங்க இருக்கிற ஸ்பெல்லிங்கும் போகும். அதுதான். Hello. Venkatesh ji. This is Prakash from Coimbatore. Sir, first என் பேரை கேட்டு சொல்லுங்கம்மா. Sir, one second sir. First நேம் கூப்பிட்டு பேசினார் இல்லைங்க சார், அவர் நேம் சண்முகப்பிரியன். லாஸ்ட் வீக் பேங்கிங் பத்தி சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அப்ப நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால அவர் கேட்கிறாருங்க. சண்முகப்பிரியன் லாஸ்ட் வீக்கோட சீஃப் கெஸ்ட். ஓகேங்க சார், நேம் கேட்டுக்கலாம். சரி. எஸ் பிரகாஷ். வெங்கட் ஜி, this is Prakash from Coimbatore. இப்போ நம்ம விசுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இந்த ஸ்பெல்லிங்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா அக்சசிபிளான ஆப்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆப் பிரைல் கோட கத்துக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஸ் இருக்கு. ஆனா
ப்ரொனன்சியேஷனுக்கு எனக்கு இருக்க மாதிரி தெரியல. இது கிடையாது. ஸ்பெல்லிங் கேம்ஸ்லாம் இருக்கு, ஆனா நமக்கு ஆக்சஸபிளா இருக்க மாதிரி தெரியல. ஓகே 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 ஓகே. ஆனா சின்ன சின்ன ஆப்ஸ் இருக்கு பிரகாஷ், பட் நாட் ஃபுல்லி ஆக்சசபிள். இப்போ எங்க காலேஜ்லயே பாத்தீங்கன்னா மோகன் சார் வந்து ஒரு ஆப் டிசைன் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் நம்ம QWERTY கீபோர்ட்ல ஸ்பெல்லிங் இருக்கும், மேல ஒரு கெஸ் பண்றதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அதாவது சைலன்ஸ்க்கு அந்த நோபடி இஸ் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம எஸ் போட்டு பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனா அது இஃபெக்டிவானா இன்னும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஐ ஆல்சோ திங்க் தெர் இஸ் no perfect app for it. So if there is any question, we'll go ahead, or I think we'll wind up. We'll take a last question. Anybody? We'll take up the last question. Sir. Yes. Yes, Naveen, and then அவங்களுக்கு two people. Yeah. சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு குட் டிக்ஷனரி ஆப் ஏதாவது நல்ல ஆப் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன் சார். அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது நல்ல டிக்ஷனரி. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் அமெரிக்கன் ஹெரிட்டேஜ் அது இருக்கு, ஆனா அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பெரும்பாலும் கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்பை பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இந்த ஆக்ஸ்போர்டு இதுலலாம் நிறைய பிளே ஸ்டோர்ல போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் சார். பட் எனக்கு பெட்டரான ஆப் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சரி, அதான் சார். நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பே போட்டீங்க அப்படின்னா அதுலயே நீங்க வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டும் கொடுத்துரும். வேர்டோட தமிழ் உச்சரிப்பு, தமிழ் எழுத்து, என்விடியோ வச்சிருந்தீங்கன்னா ஐ மீன் ஈஸ்பீக் வச்சிருந்தீங்கன்னா அது தமிழ்லயும் படிச்சிடும். பிளஸ் அதுக்கான மீனிங், அது வேர்பா நவுனா அப்படிங்கறத கூகுள் டிரான்ஸ்லேட்ங்கிற ஆப் கொடுக்கும். இல்லைன்னா நீங்க சும்மா அந்த கூகுளோட ஸ்டார்டிங் டேர்ம் சொல்லுவீங்களா, இப்ப நான் சொன்னா ஒருவேளை ஆனாயிருமன்னு பார்த்து பயப்படுறேன். அந்த நம்ம அதை இன்வோக் பண்றதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹே சம்திங், எஸ், அதை சொல்லும் போது என்ன ஆகும்னா அதுல நீங்க கேட்டுக்கலாம் மீனிங் ஆஃப் த வேர்ட், ஸ்பெல் த வேர்ட். கூகுளை வச்சு நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். அதுக்கிட்டே ஸ்பெல்லிங்கும் கேட்கலாம், அதுக்கிட்டே வேர்டும் கேட்டுக்கலாம். ஆமா, டெஃபினேஷன் எல்லாமே கேட்டுக்கலாம். அதுவும் நார்மலுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு வைங்களேன், ஆக்சுவலா டிஸ்லெக்சிக்னு ஒரு டிசபிலிட்டியே இருக்கு. நீங்க அது வழியே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வெளிப்படவே படாதுங்க, வெளியவே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்ப என்ன பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னா, கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க இப்ப POSH அப்படின்னு அடிக்கணும்னு வைங்களேன், ஆக்சுவலா ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சும்மா அந்த எழுத்து மேல ஒரு குத்துமைப்பா இழுத்தாங்கன்னு வைங்களேன், Pல இருந்து எழுத்து Hல கொண்டு போய் ஒரு குத்துமைப்பா விட்டாலே மேல பாஷன் அந்த வேர்டு வந்துடும். இப்போ நமக்கு ஒரு ஸ்பெல்லிங் தெரியல, அலுமினை அடிக்கணும்னா நம்ம ஒரு குத்துமைப்பா ALMN அப்படின்னு அடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், மேல அலுமினைன்னு அழகா ஸ்பெல்லிங் வந்துடுது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் பேசிக்கலி சார் சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் நமக்கு தெரியவும் செய்யணுங்க. ஓகே ஓகே சார். எஸ் சார், கரெக்ட் சார். Thank you. அப்ப கூகுள் டிரான்ஸ்லேட் அண்ட் கூகுள் கூகுள்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே சார். Thank you sir. Yes. Another lady was about to ask. சண்முகப்பிரியன் முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டா கேட்கலாமா? Yes, first of all, thank you very much வெங்கி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. ஆமா, அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ. அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நான் உட்காந்து அப்படியே லைட்டா அப்படியே மாதிரி படுத்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் ஃபீலிங் வந்து எந்திரிச்சு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்டிவா, நல்ல ஒரு அட்ராக்டிவாவும் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். எனக்கு இப்போ இது நான் உசைனிட்டையுமே கேட்டிருக்கணும். நாங்க நிறைய அந்த கதை இந்த கதை பேசுறதுனால கேட்காம விட்டாச்சு. இப்போ நீங்க 2 பேருமே கூட ஆன்சர் பண்ணுங்க யாருனாலும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் நெவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அயர்லாண்ட்ல இப்போ வந்து ஜாயின் பண்ண போறான், ஸ்கூலிங் இப்போ ஜாயின் பண்ண போறான். இப்போ வந்து மோரோவர் அவங்க அயர்லாண்ட்ல இருக்கிறதுனால இப்போ சேம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியா தெரியல. இப்போ இந்த மாதிரி இங்கிருந்து அங்க போறவங்க இந்த ஸ்பெல்லிங் அடாப்ட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்குமே. அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஈஸி மெத்தட் ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா, ஸோ தட் அவங்க ஈஸியா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இந்த ப்ரொனவுன்சியேஷன் பேசுறது இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்படி பண்ணலாம்? அதாவது தீம் பேஸ், இப்போ நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட்ல தீம் பேஸ்டு ஸ்பெல்லிங் தான் இருக்கும். அனிமலோட வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். நம்ம என்னன்னா கொஞ்சம் பேட்டர்ன் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் PHல முடியிற ஒரு 10 வார்த்தை, CHல முடியிற 10 வார்த்தை, அதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா
ஷார்ட் வவலுக்கு அப்புறம் 2 கான்சனன்ட் லெட்டர் வரும். புல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஊக்கு அப்புறம் 2 எல் வரும். அது மாதிரி சிமிலாரிட்டிஸ் அனாலஜைசிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சிமிலாரிட்டிஸை சொல்லி கொடுத்தீங்கனாலே ஒரு வார்த்தையை வச்சு இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதாவது தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் சின்ன வயசுல ரைம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேட், கேட், மேட், சாட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சா போதும், மற்ற வார்த்தையோட 2வது லெட்டர் 3வது லெட்டர் ஈஸியா எழுதிடுவாங்க. ஸோ அது மாதிரி பேட்டர்ன் சொல்லி கொடுக்கறது, பேட்டர்ன் பேஸ்ட் லெட்டர் வேர்ட்ஸை சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு. superteacher.com அப்படிங்கறதுலாம் போனீங்கன்னா நிறைய superteacher.com. superteacher.com. ஓகே. இப்போ என்னன்னா நாளானிக்கு அவன் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்க, அங்க அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்க போறாங்க போல. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கான், இங்கிருந்து டக்கு நாங்க போய் எப்படி இது பண்றது என்னன்னு. ஸோ அந்த ஒரு நர்வஸ்ல தான் இப்போ நானும் கேட்டேன், என்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இது ஸ்பெல்லிங்கிறது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். யூகேஜில இருந்து காலேஜ் போற வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம வேர்ட்ஸை கத்துக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்கு எண்டே கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இந்த பேட்டர்ன் பேஸ்ட் ஸ்பெல்லிங் பார்க்கும்போது நம்ம வேற கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ வெங்கட்ஜி. நான் உங்களுக்கு தனியா பேசுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க அவருக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தா போதும். ஏன்னா 2 daysல வி கான்ட் டு எனிதிங் அப்படிங்கும் போது அவர் கான்ஃபிடென்ட்டா அவர்கிட்ட இருக்கிறத காமிக்கிறதுக்கு அவருக்கு திறமையை காமிக்க வைக்கணும். அது பயத்துல நர்வஸ் ஆயிட்டாருன்னா இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டார். ஸோ அதனால அவரை கூலா மட்டும் இப்போதைக்கு 2 daysல வி கான்ட் டு எனிதிங் எல்ஸ். ஓகே. ஐ திங்க் த லாஸ்ட் கொஸ்டின் சம் அதர் லேடி வாஸ் அபவுட் டு ஆஸ்க். Hello, sir. Yeah. Hello, sir. Good evening, sir. Good evening. Good evening. Sir, நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்றது பார்த்தா நம்ம அதாவது நம்ம மதர் டங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா சார்? இப்போ தமிழ் பீப்புள் வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம இதுலயே சார் மலையாளம் பண்ணும்போது ஓ ஓ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓ மாதிரி அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா L1ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனா அது அந்த அந்த தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குங்கிறத நான் ஆய்வு செய்யறதுனால அது எனக்கு பெருசா தெரியாது. ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது நார்த் இந்தியன்ஸ் பண்றதுலாம் சிலதெல்லாம் புரியாது இல்ல சார். அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆனா அந்த இங்கிலீஷ் நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி அது அது ஈஸியா நம்மளால இது பண்ணிக்க முடியுமா சார்? இல்ல நீங்க கேக்குற கேள்வி உசேன் உங்களுக்கு புரிஞ்சுது இல்ல சார். இந்த மாதிரி வேறவங்க வேற மாதிரி, அதாவது மலையாளம் இப்ப எங்க கிளாஸ்லயே ஒரு பையன் இருக்கான் சார், மலையாளம். அவங்க வந்துட்டு தமிழ் அவ்வளவு புரிஞ்சுப்பாங்க, பட் பதில் பேச தெரியாது. இங்கிலீஷ்ல தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொல்றது நம்மளுக்கு சில டைம் புரியாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி அவ்வளவு சீக்கிரம் நம்மளால நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் சார். இல்ல மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது ரொம்ப காமனான விஷயம், கண்டிப்பா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். அவங்க லாங்குவேஜ்ல எப்படி பேசுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கிலீஷ நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே அவங்களை நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இல்ல சார், ஆக்சுவலா இங்கிலீஷ் அவங்க பேசுற இங்கிலீஷ் தான் சார். கொஞ்சம் அவங்க ஃபாஸ்டா பேசுவாங்க, டக்குனு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க இங்கிலீஷ பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரணும். அது உங்க மேல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கல சார். சரி, அதனால அது உங்க மேல தப்பு இல்ல. அவங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் நம்ம அவங்க ப்ரொனன்சியேஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அதுக்கு அது கஷ்டம். அது இட்ஸ் a mutual thing. சார் சொல்ற மாதிரி பிராக்டிஸ். நீங்க வந்து பிராக்டிஸ் தான். அவர் கூட நீங்க பேசி பழகும்போது பிராக்டிஸ் தான். இப்போ நானே பாத்தீங்கன்னா ஒரு பூட்டான் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர்கிட்ட நான் நீ இப்ப எங்க இருக்க, ஏன்னா கோயம்புத்தூருக்கு அவர் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ கோயம்புத்தூர் பத்தி தெரியுங்கனால அவர் கேட்டார், கோயம்புத்தூர்ல எங்க இருக்குன்னா நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ங்கிறேன். அவருக்கு புரியவே இல்லை. வேற யாருங்கிறார். அவன் என்னங்கிறான் எக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறான். இல்லைங்க, நம்ம வந்து வாயை பொழந்துருவான் ஏர்டெல்னு. பட் சில பேர் பாத்தீங்கன்னா ஏர்டெல் அப்படிதான். ஸோ இப்போ வாட்டே பாத்தீங்கன்னா சவுண்ட் W இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல வாட்டும்போம் இல்ல, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. சோ அதனால இது நம்மளோட அவருக்கு புரியாது, அவர் பேசுறது நமக்கு புரியாது. இந்த இதுல சொல்ற மாதிரி தான் விவேக் சொல்ற மாதிரி, நீங்க பேசுற லாங்குவேஜஸ் எனக்கு புரியல, நான் பேசுற லாங்குவேஜஸ் உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. எஸ், பட் அது வந்து என்னன்னா ஃபெமிலியரைஸ் தான் ஆகணும். நீங்க அந்த சவுண்ட் வந்து யூ ஹேவ் டு கெட் ஃபெமிலியரைஸ்ட். அதுக்கு ஏதோ ஷார்ட் கட் இருக்குமானா சார் சொல்ற மாதிரி ஐ டோன்ட் திங்க் சோ. You have to familiarize. Yeah. So I think with this, thank you. Thank you, sir. Yes, good evening, Hussain sir. Good evening. This is
I'd like to say a few words. இரண்டு வார்த்தைகள் வெங்கட் சார் கொஞ்சம் வாழ்த்தி ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டோக்கை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லி, மற்றது இப்போ லாஸ்ட்டாக கேள்வி கேட்ட அந்த லேடியோட கொஷனுக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒரு வெங்கட் சார் சொன்ன அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சார் வந்து சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, ரிசீவ் ப்ரொனன்சியேஷன் சொல்லி. அப்போ அதை வந்து ஒரு பேராமீட்டராக வச்சுக்கொள்ளலாம் இந்த உச்சரிப்பு பிரச்சனைக்கு. அப்போ எல்லாருமே மியூச்சுவல் இன்டெலிஜிபிலிட்டி கருதி நாங்கள் பேசுறது பிறருக்கு புரியணும், மற்றவங்க பேசுறது எங்களுக்கு புரியணும். அப்போ ஒரு மியூச்சுவல் இன்டெலிஜிபிலிட்டி என்ற ஒரு அந்த சந்திக்கிற இடத்துல தான் நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போ இப்போ வெங்கட் சார் சொன்னது போல நாங்கள் ஆர்பியை பேஸ் பண்ணி கொஞ்சம் நாங்கள் எங்களோட ப்ரொனன்சியேஷன் அதை நோக்கி நகர்த்த யோசிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் அதை நோக்கி தங்களோட உச்சரிப்பை நகர்த்த யோசிக்கணும். அப்படி செய்கிறப்ப இதைத்தான் ஹுசைன் சார் சொல்லியிருந்தார், அப்படி செய்கிறப்ப எங்களுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கும் சொல்லி இந்த பேசுறதுக்கு வாய்ப்பை தந்த ஆர்கனைசேஷன் சொல்லி எனக்கு வெங்கட் சார், ஹுசைன் சார், மற்றது பேசிட்டு போன குரு சார் அவங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காலமாக அறிமுகம் இருக்கு, ரொம்ப பழக்கமும் இருக்கு. ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கு இவங்களோட பேசும்போது. இவங்களோட பேசிட்டு வந்தால் ரொம்பவே ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பேசுகிற விஷயம் வந்து அதில் ஒரு இன்வால்வ்டாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட் இருக்குன்றது தான் அதோடைய அர்த்தம். அவங்க தங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்க. ரொம்பவே இன்சைட்ஸ் இந்த லேர்னிங் தொடர்பு வெங்கட் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஜுகேஷன், இங்கிலீஷ் டீச்சிங்கில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேயும் ஸ்பெல்லிங் எப்படி ஸ்பெல் பண்ணலாம்னு சொல்லி அதில் இருக்கிற கம்ப்ளெக்சிட்டி, அதில் இருக்கிற சிக்கல் தன்மையை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி அவர் அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் இந்த இடத்துல அவர் தனது இன்சைட்ஸ் எனக்கு புரிந்த விடயங்களை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லி, வாய்ப்பை தந்த ஆர்கனைசேஷனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்ஸ் கர்ணன், ரொம்ப தேங்க்ஸ். Thank you, Karanji. You have made our program an international program. Deepak oda idu pathina national level it has gone. With your introduction, our program has become an international program. Actually, Karnagaran is my best friend, like one of my best friends. He's from Sri Lanka, so he's also an expert in English. So thanks for your input, Karanji. So I think we'll wind the session with vote of thanks. I invite Dr. Shan Farid to deliver the word of thanks. Shan Farid, if you're ready. Yes, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அசோசியேஷன் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் த விஷுவலி சேலஞ்ச்டு பார்வையற்ற உரிமைக்கான சங்கம் என்ற எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாதாந்திர கூட்டங்கள், அதாவது இந்த மே மாசத்துல 4 ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸோ ஏதாவது ஒன்று நம்ம ஒரு ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 1 மந்த்தாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் மந்த்து. ஸோ எங்கள் ஏசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மந்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வேலிடிட்ரியாகவே நாங்கள் இதை வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வேலிடிட்ரிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றியும் ஃபோனடிக்ஸ் பற்றி அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நிறைய சாராம்சங்களை நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு நம்முடைய சீஃப் கெஸ்ட் திரு வெங்கடசாமி சார். அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதே போல இந்த எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு மயில்சாமி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு கொஞ்சம் கலந்துக்க முடியல. ஸோ இதனால அவருடைய ஆலோசனைகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தலைமையுரை வழங்கிய டாக்டர் செல்வராஜ் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மற்ற அனைத்து உறுப்பினர்கள், முன்னாள் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு நாங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம சேர்ந்து சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் சையத் ஹுசைன். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்து நாங்கள் அப்படியே இருந்துக்கிட்டோம். ஒரு ஐடியா கொடுப்போம், அதோட சரி. மற்றபடி இந்த ப்ரோக்ராம் நல்ல 4 ப்ரோக்ராமே சக்ஸஸ் ஆகுறதுக்கோ, ஒரு சீஃப் கெஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு,
அப்புறம் அவங்களுக்கு லிங்க் அனுப்புறது, ஒரு டெமோ கொடுக்கறது, அதே போல டாபிக் டிஸ்கஸ் பண்றது, எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் சையத் ஹுசைன் தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாங்கள் சொல்லணும். எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக, எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் ஹுசைன். அதே போல அவருடைய அக்கா பையன் நெஃப்யூ பார்த்தீங்கன்னா யாசின் கூடவே இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹுசைன் அவர் முடிஞ்ச ஒரு குட் ஈவினிங் சொல்ல சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்ல சொல்லுங்க ஹுசைன் யாசின். தேங்க்யூ யாசின். ஏன்னா எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் இல்லையா ஹுசைன்? யாசின் 6th 4th வெரி குட். ஏன்னா 4th ஸ்டாண்டர்டு ஹுசைனுக்கு ரொம்ப கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மைக் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அதே போல ரெக்கார்ட் பண்றது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்ம யூடியூப்ல நம்ம இது ஆடியோ அப்படியே வரும். இன்னைக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே உடனே அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹுசைன் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவார். ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள அதை போட்டுருவார். ஸோ அதுக்கு எல்லாமே அவருக்கும் சரி, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் யாசின், ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே போல பார்ட்டிசிபென்ட்ஸ், நாங்க மெயினா தேங்க்ஸ் சொல்லக்கூடியது பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு வீக்குமே பாத்தீங்கன்னா நாங்களா முடிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கஷன் நாங்க போயிட்டே இருக்கோம். ஒரு வீக் பாத்தீங்கன்னா 6 o'clock ஆயிருச்சு, 6:05 ஆயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு இன்வால்மெண்டோட எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே நல்லா கொஸ்டின் கேட்டு டிஸ்கஷன் பண்ணி நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்குமே, நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் தமிழ்நாடு, ஓவரால் தமிழ்நாடு, கடலூர்ல இருந்து ஒருத்தர் பார்த்தோம், அதே போல இங்க விருதுநகர், ஸோ இந்த மாதிரி சிவாங்கிறவர் ஒருத்தர், ஸோ இந்த மாதிரி நிறைய அறிமுகங்கள் கிடைச்சது. நிறைய யாருன்னே தெரியாது எனக்கு சொல்ல போனா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே இந்த 4 வாரமா நிறைய அறிமுகங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அதே போல யாருக்காவது நன்றி சொல்ல விட்டு மறந்துருந்தா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அதே போல எங்க அசோசியேஷன் சார்பா ஏதாவது மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம், ஏதாவது இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் நாங்க எடுக்கிறோம். ஸோ அதுக்கும் யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க எங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க. மீட்டிங் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரியோ, இப்போ மீட்டிங் வந்து இந்த மாதிரி நடத்தியிருக்கலாம், இல்லை இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னாலும் நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே கலந்துக்கிட்டேன். அதே போல இந்த சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்ட 4 வாரமா சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க நம்ம ராம் சத்யநாராயண் சார், அதே போல தினேஷ் பாபு சார், அதே போல சண்முகப்பிரியன் சார் தொடர்ந்து 4 வாரமாவே இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு வாரம் சீஃப் கெஸ்டா கூட மற்ற 3 வாரத்துல நான் பார்ட்டிசிபென்டா இருந்து நல்லா இன்வால்மெண்டோட இருக்காரு. ஸோ அவருக்கும் பிளஸ் இந்த வார சீஃப் கெஸ்ட் வெங்கடசாமி சார், ஸோ எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்குமே எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.